உணவு காடுகள் அப்படின்ற ஒரு விஷயத்தை கையில் எடுத்து 2007 ஆரம்பித்து நிறைய வகையான மரங்கள் கிட்டத்தட்ட இந்த 5.5 ஏக்கரில் வந்து 2000 மரங்களுக்கு மேலே இருக்குது. மகோகனி, வேங்க, செம்மரம், கருங்காலி, செங்காலி இந்த மாதிரி பல்வேறு வகையான மரங்களை தேடி கலப்பு மரங்களாக தான் நான் வந்து வைக்க ஆரம்பித்தேன். மஞ்சக்கடம்பு, வெண்கடம்பு, அகர் மரம் கூட வச்சிருக்கிறேன். நான் கிட்டத்தட்ட மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 1600 டிம்பர் மரங்கள் இருக்குது. ஒவ்வொரு மரத்துலையும் தேக்காக இருக்கட்டும், மகோகனியாக இருக்கட்டும், வேங்கையாக இருக்கட்டும், எல்லா மரத்துலையும் ஒரு மிளகு கொடி வைக்கணும்னு வைக்க ஆரம்பித்தேன். அது வந்து எனக்கு நல்ல வருமானம் கொடுக்க ஆரம்பிச்சுது. இதை தாண்டி நிறைய பழக்கண் உணவு காடுகள்னு பார்க்கும்போது இதில் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா பழமரங்கள் கிட்டத்தட்ட ஒரு 50 வகையான பழமரங்கள் இங்கே இருக்குது. ஒரு 200 பலாமரம் வந்து இப்போ காய்ப்பில் இருக்குது. அதுக்கு அடுத்த வரிசையில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த அண்ணாச்சி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2000 செடிக்கு மேலே இங்கே இருக்குது. மா வந்து கிட்டத்தட்ட 25 ரகம் 30 ரகம் நம்மள்கிட்ட மா இருக்குது. வாழையில் ஒரு 5 வகையான வாழை இருக்குது. அது மாதிரி சப்போட்டா இருக்குது. அந்த வாட்டர் ஆப்பிள் வந்து கிட்டத்தட்ட 7 ரகம் நம்மள்கிட்ட இருக்குது. அது நிறைய காய்க்குது. ஸ்டார் ஃப்ரூட்டு அது இங்கே நிறைய இந்த சூழலால் இந்த எல்லா மரமும் வந்திருக்கு. பேரே கேள்விப்பட்டாத பழம்லாம் இங்கே இருக்குது. இது இருக்குது, பராபா இருக்குது, சூரினாம் செடின்னு ஒரு செடி இருக்குது. அவ்வளோ இனிப்பாக இருக்கும். இந்த மண்ணில் இந்த பழம்லாம் கூட வருதா? இப்போ அவகோடா அடுத்த வருஷம் எனக்கு காய்ப்புக்கு வரும். இது ஒரு கணிசமான வருமானத்தை கொடுக்குது. இந்த ஆரம்பத்தில் நான் இதில் கையில் எடுக்கும்போது இதில் ரசாயன உரங்கள் எதுவுமே இல்லாமல் தான் நான் பண்ண ஆரம்பித்தேன். எல்லா மரத்துக்கும் ஒரு மூடாக்கு முறையை கொண்டு வந்தேன். அப்போ இயற்கையாக களையை கட் பண்ணால் என்னென்னா அதுக்கு ஒரு மூடாக்கு இருக்கணும். அந்த மூடாக்கு இருக்கும்போது களையும் குறைஞ்சிது, மரங்களும் நல்லா செழிப்பாக வளர ஆரம்பிச்சு. வணக்கம், எனது பெயர் கேஆர் பழனிசாமி. அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் வட்டம் கற்கைன்ற கிராமத்தில் நற்பவி வளர்சோலை என்ற பெயரில் ஒரு 5.5 ஏக்கர் பரப்பளவில் உணவு காடுகள் அப்படின்ற ஒரு விஷயத்தை கையில் எடுத்து 2007 ஆரம்பித்து நிறைய வகையான மரங்கள் கிட்டத்தட்ட இந்த 5.5 ஏக்கரில் வந்து 2000 மரங்களுக்கு மேலே இருக்குது. இந்த மரங்களுக்கு ஊடே பல்வேறு வகையான பழமரங்கள் இன்றைக்கி வந்து பழ செடிகள், பழமரங்கள் இந்த மாதிரி ஒரு மாறுபட்ட இது என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு மாடல். நம்ம விவசாயிகள் வந்து இன்றைக்கி வெறும் மரம் மட்டும் வச்சு அதில் என்ன வருமானன்றது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சு. என்னை பொறுத்தவரைக்கும் என்னென்னா பரவலாக்கணும், இந்த மரங்கள் பரவலாக்கணும், இந்த மரங்கள் ஊடுபயிர் எடுக்கணும் விவசாயிகள். இன்றைக்கி வந்து இருக்கிற உணவில் வந்து பழம் வந்து எல்லாருமே விரும்பி எடுத்துக்கொள்ள ஒரு உணவாக மாறி இருக்குது. இன்றைக்கி எல்லோரும் பழத்தை விரும்பி வாங்குகிறாங்க. அப்போ அந்த மாதிரி பல்வேறு வகையான பழங்களை ஒரு இடத்துல உருவாக்க முடியாத ஒரு முன்மாதிரியான முயற்சி தான் இந்த நற்பவி வளர்சோலை. இங்கே பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் வந்து பைனாப்பிள் நம்ம வந்து இன்றைக்கி ஆரம்பிக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா அண்ணாச்சி பழம் வந்து ஒரு குயின்னு ஒரு ரகம். இது கேரளாவில் தான் இதனுடைய நாற்றுகள் வாங்கியிருக்கிறேன். இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 நாற்றுகள் இருக்குது. இந்த பயிரை வந்து இந்த சமவெளியில் வந்து ஒரு நல்லாவே வருது, நிறைய மகசூல் கொடுக்குது, ஒரு சுவையாகவும் இருக்குது. இதுதான் நான் சொல்ல விரும்புகிறது. இப்போ ஆரம்பத்தில் நான் பார்க்க போனேன்னா நான் என்ன செஞ்சுருக்கேன்னா 2007 வந்து நான் மரம் நட ஆரம்பித்தேங்க. 2007 நான் ஆரம்பிக்கும்போது நான் இயல்பாகவே ஆரம்பிக்கலை. இயல்பானா சராசரியாக எல்லாமும் மரம் வைக்கிறாங்க, இப்போ மற்ற கிராப் பண்ணுறாங்க. இங்கே வந்து பிரதான பயிர் அரியலூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் பிரதான பயிர் முந்திரி. இந்த முந்திரி தான் பிரதான பயிர். சரி, நம்ம நடும்போதே மாற்று என்ன பண்ணலாம்? நான் வந்து என்ன பண்ணணுன்னா முந்திரியோட ஊடாக மரம் வைக்க ஆரம்பித்தேன். நான் அப்போ மரம் நட ஆரம்பிக்கும் போதே எனக்கு மனசில் ஒரு தாட் இருந்துச்சு. நான் வந்து நம்ம வந்து விஞ்ஞானி, நம்ம இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு தொழில் எல்லாத்துலேயும் புரட்சி செஞ்ச ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த மரியாதைக்குரிய ஜிடி நாயுடு அவர்களுடைய தாட் வந்து எனக்கு இருந்துச்சு. அவர் என்ன செஞ்சார்? ஒரு மாபெரும் புரட்சியை பண்ணார். இந்த உலகத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டாக செஞ்சார். அந்த மாதிரி பின்பற்றி எனக்கு அந்த இதில் நான் எடுத்துக்கிட்டது என்னென்னா மரம் வாழ்க்கையில் வந்து மரம் நடணும், நிறைய மரத்தை உருவாக்கணும் அப்படின்றது தான் மரங்களை கொண்டு வந்தேன். அந்த அடிப்படையில் நான் வரும்போது நான் மரம் நடும்போதே இந்த மரத்தை நான் அறுவடை பண்ணணும், நான் வெட்டணும் அப்படின்றத இல்லாமல் ஒரு முடிவோடு தான் மரம் வச்சேன். இப்போ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இயற்கை பிரபஞ்சம் என்னன்னா இந்த மரங்கள் வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் இந்த பிரபஞ்சமும் நினைக்குது. அப்போ இந்த மரங்களுக்கான ஒரு முக்கியத்துவம் கொடுத்தேன். எனக்கு வந்து முந்திரி வந்து ஒரு நல்ல வருமானமும் கொடுத்தது. ஒவ்வொரு ஃபாடர் ஃபுல்லாகவே மரம், தேக்கு, மகோகனி, வேங்க, செம்மரம், இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா கருங்காலி, செங்காலி
இந்த மாதிரி பல்வேறு வகையான மரங்களை தேடி கலப்பு மரங்களாக தான் நான் வந்து வைக்க ஆரம்பித்தேன். ஒரே சமயத்தில் வந்து நான் மரம் நடலை. அப்போ ஏன் அப்படின்னா, இயல்பாகவே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கலப்பு மரங்கள்னு போது வளர்ச்சி நல்லா இருந்துச்சு. எல்லா மரமும் வந்து போட்டி போட்டுட்டு வளர்ந்துச்சு. இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரே சமயத்தில் எல்லா மரமையும் நடலை. அடுத்தடுத்து காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நடவு பண்ணிகிட்டே வந்தேன். அப்படி பண்ணும்போது என்னென்னா, எனக்கு அதை உருவாக்குறதுக்கும் ஒரு இடைவெளியும் கிடச்சிது. என்னுடைய பொருளாதார ரீதியாகவும் கொஞ்சம் கொஞ்சமாக மரம் நட்டுகிட்டே வந்தேன். அப்படி நட்டுட்டு வரும்போது என்னாச்சுன்னா, முந்திரியை வந்து பிரதான பயிராக முந்திரி இருந்தது. இந்த முந்திரியில் எங்களுக்கு ஒரு வருமானம் வந்துச்சு. அந்த வருமானத்தை வச்சு தான் இதை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த முந்திரியை எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிவிட்டு, இதில் உள்ளார வேறு என்ன கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு இந்த 2019 கொரோனா தான் வந்து ஒரு மாற்றத்தை வந்து எனக்கு தெரிய ஆரம்பிச்சுது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ இந்த மரம் வந்து நம்ம மரம் வைக்கிறோம். நம்ம ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழித்து இன்றைக்கி எல்லாமே வெட்டிடுறாங்க. அது ஒரு தேக்கு மரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷம் 15 வருஷத்தில் ஒரு விவசாயி அதை வெட்டும்போது வெறும் ஒரு 10,000 5,000த்துக்கு தான் 10,000 15,000 தான் அது அதிகபட்ச விலையே எடுத்துக்கிறாங்க. இது இடைத்தரகர்கள் அதில் வந்து ஆதாயம் அடைகிறாங்க. அப்போ நம்ம ஏன் ஒரு 30 வருஷம் ஒரு மரத்தை வெட்டுற காலத்தை தள்ளி போடக்கூடாது? இப்போ நான் இன்னொரு முக்கியமான விஷயத்தை வந்து நான் பகிர்ந்துக்கணும். நான் ஆரம்பத்தில் 2007 இந்த பூமியில் வந்து மானாவாரி நிலமாக தான் இது இருந்துச்சு. இதில் வந்து பாசனம் இல்லை, எதுவும் இல்லை. அப்போ பார்க்கும்போது இதில் என்ன பண்ணணும் நம்ம? அப்போ நான் அந்த ஆரம்பத்தில் நான் இதில் கையில் எடுக்கும்போது இதில் ரசாயன உரங்கள் எதுவுமே இல்லாமல் தான் நான் பண்ண ஆரம்பித்தேன். மரங்கள் நட ஆரம்பிக்கும்போது எந்த விதமான ரசாயன உரமும் இதில் பயன்படுத்தக்கூடாது, பூச்சிக்கொல்லி பயன்படுத்தக்கூடாது, களைக்கொல்லி பயன்படுத்தக்கூடாது. இந்த மண்ணை வந்து ஒரு உயிருள்ள மண்ணாக ஆக்கணும். எனக்கு நிறைய எனக்கு வந்து நிறைய அறிமுகத்தில் நிறைய தேடலில் என்ன தெரிஞ்சிட்டேன்னா, இந்த மண் வந்து மலட்டுத்தன்மை ஆயிடுச்சு. அப்போ இந்த மண்ணை வளப்படுத்தணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, மரங்கள் இருக்கணும். அந்த இலைத்தழைகள் வந்து மக்கி மண் வளமாகுது, நுண்ணுயிர் பெருக்கம் அதிகமாகுது. இதுக்காக தான் நான் என்ன பண்ணேன், ஆரம்பத்தில் இங்கே காலி லேண்டாக இருந்துச்சு. அப்போ வந்து மரங்கள் வந்து சின்ன சின்ன செடியாக தான் வச்சேன். அப்போ இதுக்கு என்ன பண்ணணுன்னா, இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா நிறைய ஆவாரம் செடி, எருக்கு செடி, இந்த இது ஒன்று இந்த செடிகள்லாம் வந்து நிறைய இருந்துச்சு. இந்த செடிகள் வந்து காட்டு செடியாக நிறைய அபரிதமாக இருந்துச்சு. யாருமே அதை வந்து பயன்படுத்தவே இல்லை. அவங்க நிலத்துல கூட யாரும் எடுத்துகிட்டு போய் போடலை. அப்போ அந்த செடியெலாம் நான் ஆள் விட்டு வெட்டி கட்டிட்டு வந்து நிறைய இங்கே வேலையாளுங்க கிடைச்சாங்க. அப்போ அவங்கள வச்சு கொண்டு வந்து எல்லா மரத்துக்கும் ஒரு மூடாக்கு முறையை கொண்டு வந்தேன். இந்த மூடாக்கு வந்து எல்லோரும் விவசாயியும் ஒரு கவனிக்க வேண்டியது என்னென்னா, இன்றைக்கி நீங்கள் வந்து மண்ணை வீணாக்காதீங்க. எவ்வளோ விஷயம் இருக்குது. இந்த இலைத்தழைகள் அவ்வளோ சக்தி இருக்குது அவங்களுக்கு. அப்போ வந்து இந்த இலைத்தழைகள் மூடாக்கு போட்டு தான் நான் வந்து களையை கட்டுப்படுத்தினேன் முதல்ல. களைகள் வந்து அப்போ வந்து களை நிறைய இருந்துச்சு. என்னால் களை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு நான் வேறு எந்த வழியுமே தேடலை. அப்போ இயற்கையாக களையை கட் பண்ணால் என்னென்னா, அதுக்கு ஒரு மூடாக்கு இருக்கணும். அந்த மூடாக்கு இருக்கும்போது களையும் குறைஞ்சிது, மரங்களும் நல்லா செழிப்பாக வளர ஆரம்பித்து, இந்த முறையை நான் கையில் எடுத்துட்டு பிறகு தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இதில் புரிதல் வந்து ஒரு 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 மண்ணில் வந்து அது உயிரோட்டமாக இருக்கணும்னு சொன்னால் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆராய்ச்சிப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய கருத்து இல்லை, ஆராய்ச்சிப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ஈசா கூட சொன்னது அதுதான். அதில் என்னென்னா 2.5% வந்து அங்கக கரிம பொருட்கள் வந்து ஒரு மண்ணில் இருந்தால்தான் வந்து அது வந்து ஓரளவு சிறந்த மண் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தற்சமயம் பார்க்க போனால் எல்லா மண்ணுலேயுமே வந்து 0.33 கம்மி தான் இருக்குன்றாங்க. அப்போ அந்த அளவுக்கு மண் மலடாயிடுச்சு. மண்ணை வந்து நம்ம கெடுத்துட்டோம். அப்போ இந்த மண்ணை உருவாக்கணுன்னா நம்ம என்ன பண்ணணுன்ற அந்த முயற்சி தான். இன்றைக்கி என்னோடய மண்ணில் பார்த்திங்கன்னா அவ்வளோ மண்புழு இருக்குது, மண் சார்ந்த மண்புழு இருக்குது, நுண்ணுயிர்கள் இருக்குது. இந்த பல்லுயிர் பெருக்கம்னு சொல்கிறோம்ல, அது இயல்பாகவே இங்கே நடந்துகிட்ருக்கு. இந்த மாற்றம் வந்து என்னால் நடக்கலை, என்னோடய உழைப்பால் நடக்கலை. இந்த பிரபஞ்சம் வந்து இயற்கை வந்து தன்னைத்தானே மறுசுழற்சி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து நம்ம கொடுத்தோம்னா, இயற்கையும் வந்து தன்னைத்தானே மறுசுழற்சி பண்ணிக்குது. அதுதான் இங்கே நடந்திருக்கு. இதுதான் நான் தெரியப்படுத்துகிறது. தேக்கு, பலா இது 2 தான் ஆரம்பத்தில் நான் கொண்டு வந்தேன். நான் ஃபஸ்ட்டு 2007 நடும்போது அப்போது பார்த்திங்கன்னா ஒரு மரத்துக்கும் ஒரு மரம் 10 அடி இடைவெளி இருக்கும். நான் முந்திரி உள்ளார வச்சுருந்தால என்னாச்சுன்னா, ஒரு வரிசைக்கு இன்னொரு வரிசைக்கும் இடைவெளி அதிகமாக இருக்கும். 20 அடி இருக்கும், 30 அடி இருக்கும், 40 அடி இருக்கும், 15 அடி இருக்கும். மரம் வந்து நான் நெருக்கமாக வைக்கல. அதுக்கு என்ன காரணம்னா, உள்ளார முந்திரி இருந்தது. அதுக்கு பிறகு தான் இந்த வளர்ச்சி வந்து எனக்கு தெரிஞ்சுது. இன்றைக்கி வந்து நான் இந்த ஊடுபயிர் செய்யறதுக்கு இதாக அமைஞ்சிருக்கிறது காரணம் இந்த மரம் நட்டுருக்கிறது தான். இந்த மரத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 600
700 வந்து தேக்க மரம் வச்சேன். எல்லாமே நல்லா வந்திருக்கு. பலா வந்து ஒரு 150 பலா நடவு பண்ணேன். இதுக்கு இடையில அடுத்தடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த 2007லேருந்து 2019 வரலைக்குமே வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே மரங்கள் தான் மாற்றி மரங்கள் நட்டுட்டு இருந்தேன். 2019 வரலைக்குமே தொடர்ந்து டிம்பர் மரங்கள் தான் முக்கியமாக பார்த்தீங்கன்னா டிம்பர் மரம் தான். ஏன்னா நீண்ட கால மரங்களை நோக்கி தான் நான் போனேன். என்ன காரணம்னா இந்த மரம் குறைஞ்சபட்சம் ஒரு 40 வருஷம் 35 வருஷம் மரத்தை வந்து நானோ என் சந்ததியோ வெட்டக்கூடாது. அந்த ஒரு எய்மில் தான் வந்து நான் இந்த நீண்ட கால மரங்களாக தான் நான் தேர்வு செஞ்சு வச்சேன். அப்போ அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா செம்மரம் வந்து ஒரு 300 மரம் இருக்கும். வேங்கை ரொம்ப ரொம்ப சிறந்த மரம். நம்ம மண்ணோட மரம் அவ்வளோ தடிமனாக இருக்குது. இப்பயே என்னால் கட்டி பிடிக்காத அளவுக்கு பருமனாக இருக்குது. இந்த ஒரு 15-16 வருஷத்துக்குள்ளே அவ்வளோ பருமனாக இருக்குது. வேங்கை தேடி வச்ச மகோகனி இருக்குது. இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மஞ்சக்கடம்பு, வெண்கடம்பு, கருங்காலி, செங்காலி, அகர் மரம் கூட வச்சிருக்கிறேன். நான் ஒரு 10 மரம் 20 மரம் வச்சிருக்கிறேன். மற்ற இப்போ வந்து இப்போ எங்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ இது எடுத்துக்கிட்டிங்கன்னா மகோகனின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 மரம் இருக்கும். அது மாதிரி வேங்கை பார்த்தீங்கன்னா ஒரு 100 மரம் இருக்குது. செம்மரம் ஒரு 300 மரம் இருக்குது. இந்த மாதிரி மற்ற கலப்பு மரங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 100 மரம் இருக்கும். கிட்டத்தட்ட மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 1600 மரங்கள் வந்து டிம்பர் மரங்கள் இருக்குது. 1500 டு டிம்பர் மரங்கள் வந்து இதில் இருக்குது. இதில் என்ன ஒரு விஷயம் என்ன நினச்சுன்னா இந்த டிம்பர் மரங்கள் உருவாக வளர எனக்கு வந்து இதில் வந்து நிறைய இலைத்தழையை கொட்டி இங்கே இதில் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பத்தில் இது ஆரம்பித்த பிறகு ஒரு 2-3 வருஷம் கழித்து உழவு இல்லாத விவசாயம் தான் இதில் பண்ண ஆரம்பித்தேன். நான் எந்த எருவு நிறைய கொண்டு வந்து கொடுப்பேன். இலைத்தழைகள் கொடுத்துட்ருந்தேன், மூடாக கொடுத்துருந்தேன். அப்போ இங்கே உள்ளார உழவு ஓட்டத்துக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கு பிறகு தான் நான் இதிலேருந்து மாற்றி யோசித்தேன். அப்போ என்ன சொன்னாங்கன்னா எனக்கு என்னுடைய மாற்றத்துக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னுடைய மனசில் நான் எவ்வளவோ பயணம் பட்டிருக்கேன். இதில் வந்து ஈசா இன்றைக்கி வந்து கோடிக்கணக்கான மரங்களை ஒரு அரசாங்கம் என்ன செய்யணுமோ அதை தாண்டி இன்றைக்கி ஈசா பண்ணியிருக்கிறாங்க. சர்க்குரை வந்து ஒரு அவதாரமாக நினைக்கிறேன். எனக்கு என்னென்னா இந்த மரங்களோட ஒரு தாட் இருக்குது. இந்த மரங்கள் தான் மூச்சுன்னு நான் பயணிச்சிட்ருக்கேன். அதுதான் அந்த விஷயந்தான் வந்து ஈசாவோட வந்து என்னை பயணிக்க ஒரு தூண்டுகோலாக இருந்துச்சு. அவங்களுடைய அறிவுரை ஆலோசனை ஒரு விவசாயி என்ன பண்ணலாம். இப்போ இன்றைக்கி விவசாயம் என்னன்னு பார்த்திங்கன்னா வெறுமனே வந்து செஞ்ச பயிரே செஞ்சு பெரிய அளவுக்கு லாபம் இல்லை. அவங்க வாழ்வாதாரமும் பெரிய அளவுக்கு வளரல. இப்போ நான் வந்து 2007 வந்து மரம் நட ஆரம்பித்தேன். 2007லேருந்து 2019 வரலைக்குமே நான் வந்து டிம்பர் மரங்கள் நட செஞ்சேன். ஒரே காலகட்டத்தில் நடாமல் பல்வேறு காலகட்டத்தில் இந்த இடைப்பட்ட ஆண்டுகளில் தொடர்ந்து இதில் வந்து டிம்பர் மரம் கொண்டு வந்தேன். அப்படி நான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 2019 வரும்போது பார்த்திங்கன்னா 2015லேருந்து எனக்கு வந்து நிழல் அதிகமாக வர ஆரம்பிச்சு. அப்போ முந்திரி காய்ப்பு குறையுது. இந்த முந்திரி மரங்கள் வந்து அதிகபட்ச வளர்ச்சி மரங்கள் பார்த்திங்கன்னா இந்த முந்திரி இருந்ததாலேயும் இந்த இலைத்தழை கொட்டி மரங்கள் வந்து ஒரு 50 அடி உயரம் கூட போயிருக்கு. இன்றைக்கி இவ்வளோ உயரமாக மரங்கள் போக இலைத்தழைகள் நிறைய கொட்டிகிட்டே இருக்குது. அது மக்கி உரமாயிடுது. அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து முந்திரி வந்து காய்ப்பு வந்து குறைய ஆரம்பிச்சிது. 2015லே வந்து எனக்கு குறைய. அதுலேருந்து நான் என்ன பண்ணணுன்னா முந்திரியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டே வரும்போது இந்த மரங்களுக்கான ஒரு இடைவெளியும் கிடச்சிது. மரங்கள் வந்து நல்லா வளர்ந்துருச்சு. அப்போ வந்து இந்த சூழல் பார்த்திங்கன்னா ஒரு வெயிலும் நிழலும் கலந்த ஒரு சூழல் வந்துச்சு. அப்போ நான் என்ன அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணணுன்னா இப்போ என்கிட்ட தேக்கு மரம் இருக்குது, மகோகனி இருக்குது, இப்போ பலா இருக்குது. பலா வந்து வருஷம் ஃபுல்லாக ஒரு வருமானம் கொடுத்தது. எனக்கு இந்த முந்திரியை தாண்டி முந்திரியை எடுத்த பிறகு பலாவிலேருந்து ஒரு நிரந்தரமான வருமானம் ஒவ்வொரு வருஷம் கிடச்சிது. பலா மரம் வந்து ஒரு 30 வருஷம் இருந்தால் அதுக்கு ஒரு விலை இருக்குது, ஒரு நல்ல விலை இருக்குது. அப்போ வந்து நம்ம ஏன் தேக்கு மரம் மற்ற மரத்தில் வந்து வருமானம் எடுக்க முடியாது, மரம் வெட்டினா தான் அது பணம். அந்த காலகட்டத்தில் தான் நான் வந்து மிளகு தேடி போனேன். மிளகு தேடி பல்வேறு புதுக்கோட்டை போனேன். மற்ற அந்த சமயத்தில் தான் ஈசாவும் மிளகை வந்து ஒரு பிரதான சமவெளியில் வந்து ஒரு விவசாயி வந்து மிளகு கொண்டு வர முடியுன்றது சாதித்து காட்டின ஒரு காலகட்டம். அப்போ வந்து மிளகு கொண்டு வந்துச்சேன். ஒவ்வொரு மரத்துலையும் மிளகு வச்சா அதுலேருந்து ஒரு வருமானம் வரும்போது நம்ம அந்த மரத்தை வெட்ட வேணாம். அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஒரு 500 மரத்தில் மிளகு வச்சேன். அது எனக்கு ஒரு நல்ல வருமானம் கொடுத்தது. இதெல்லாம் தாண்டி இப்போ இந்த முந்திரி எடுத்துட்டேன். ஊடு பயிர் என்னென்னலாம் பண்ணலாம், இந்த ஆலோசனைக்கு நிறைய இப்போ கேரளா போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 10 பழமரமாக இருக்கும். மரம் இல்லாத வீடே இல்லை, பழமரம் இல்லாத வீடே இல்லை கேரளாவில். அந்த வரிசையில் நான் வந்து இந்த செடிகளுக்காக நிறைய பயணம் பண்ணணும். இப்போ மலையில் ஒரு பழம் விளையுது,
அது இங்கே விளைவிக்க முடியுமா? இந்த ஒரு எண்ணத்தில் தான் வந்து நிறைய பயணம் போட்டு அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா நான் இது போயிருந்தேன், பேச்சிப்பாறை திருப்பரப்பி அருவி பக்கத்தில் செடிகளை தேடி தான் போனேன். அப்போ அங்கே பார்த்திங்கன்னா ரப்பர் தோட்டத்தில் நிறைய இந்த அன்னாச்சி பழம் நிறைய வச்சுருந்தாங்க. அவ்வளோ இனிப்பாகவும் இருந்தது. இப்போ இது ஏன் நம்ம இங்கே பண்ணக்கூடாது? இது வந்து ஒரு இப்போ வந்து எனக்கு வந்து மரம் நல்லா வளர்ந்துருச்சு, அதில் இடம் இருக்குது. இந்த நிழலில் என்ன வருமோ அங்கே ரப்பர் தோட்டத்தில் மட்டும்தான் இந்த பைனாப்பிள் வருது. அந்த நிழலில் வந்து அவ்வளோ நல்லா வருது. அந்த அடிப்படையில் வந்து முதல் வந்து 2021, 22 வந்து ஒரு 500 செடி வாங்கிட்டு வந்தேன். இன்றைக்கி என்கிட்ட பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2000, 3000 பைனாப்பிள் செடி வச்சிட்ருக்கிறேன். இது வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல வருமானமும் கிடைக்கிது. இப்போ இந்த அன்னாச்சி வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா 2021 காலகட்டத்தில் தான் நான் கொண்டு வந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு 500 செடி போல் வச்சேன். எனக்கு 1 வருஷம் 1.5 வருஷம் கழித்து தான் காய்ப்புக்கு வந்துச்சு. அப்போ காய்ப்புக்கு வந்தபோது இந்த அறுவடை பார்த்திங்கன்னா அவ்வளோ இனிப்பாகவும் இருந்தது. அப்போ இதையே நம்ம பரவலாக்கக்கூடாது, இந்த பகுதியில் இது இல்லாத பயிர் தான். அப்போ வந்து சுவையாகவும் இருக்குது. நம்ம கொல்லிமலையில் மற்ற இடத்துல வாங்கி சாப்பிட்றத விட ஒரு இனிப்பாக இருந்துச்சு இந்த ரகம். இந்த ஒரு அறுவடை பண்ணும்போது அடுத்தடுத்து ஒன்று வந்துகிட்டே இருக்குது அதில். அப்போ இந்த பயிர் வந்து ஒரு மாற்று பயிர் பண்ண வேணாம். இது வந்து தொடர்ந்து வந்து நம்ம வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கூட இந்த இடத்துல வந்து நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இது வந்து ஒரு உபரியான வருமானம். இப்போ இன்றைக்கி 2000 போத்துக்கு மேலே இன்றைக்கி அதில் 500ல் ஆரம்பித்து 2021ல் இன்றைக்கி 2026 வரலைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 2000, 2500 செடிக்கு மேலே வச்சுருக்கிறேன். இப்போ இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த வருஷம் நல்லாவே அறுவடை வந்திருக்கு. அடுத்தடுத்து இது வந்து தொடர்ந்து வந்து இதுலேருந்து இப்போ வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ மலையிலையும் வந்து ரசாயன உரம் கொடுத்து தான் பண்ணுறாங்க. யாருமே ஆர்கானிக்காக பண்ண தெரியல. நாங்கள் கேட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன். அங்கே வந்து இங்கே வந்து ஒரு காய் வந்து இங்கே வந்து ஒரு 3/4 கிலோ 1 கிலோ வருதுன்னா அங்கே 2 கிலோ வருது. இது சைஸ் வந்து அங்கே பெருசாக இருக்குது. அது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்களும் உரம் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி வரும்னு சொன்னாங்க. நான் இந்த மண்ணில் வந்து எந்த சூழ்நிலையும் நம்ம வந்து உரமோ எதுவும் கொண்டு வரக்கூடாதுன்னு தான் என்னுடைய முழுமையான ஒரு இது. கடைசி வரலைக்குமே இதில் வந்து மண் உயிரோடு இருக்கணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு 1/2 கிலோ 3/4 கிலோ அந்த அளவுக்கு தான் வந்துச்சு. ஆனால் நல்லா சுவையாக இருந்துச்சு. நிறைய பேர் விரும்பி வாங்கிட்டு போகிறாங்க. நான் வச்ச 500 செடியுமே இதில் வந்து அண்ணாச்சியில் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து இதுன்னு இப்போ அதுக்கு காஞ்சி 100 செடி வைக்கணும்னா 100 வருதான்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக 100 வருது. நம்ம பல்வேறு மரங்கள் வைக்கிறோம், பழங்கள் வைக்கிறோம். சிலது வரும், சிலது வராது, இல்லை பாதி வரும். இப்போ மிளகுலேயே எனக்கு அந்த அனுபவம் கிடைச்சிது. எல்லாமும் வர்றதுக்கு அது கொஞ்சம், ஏன்னா மண்ணில் என்ன இருக்கோ அதை பொறுத்து தான் வரும். வேறு சம்மந்தமான நோய் இல்லைன்னா மிளகு நல்லாவே வருது. அந்த மாதிரி பைனாப்பிள் அந்த மாதிரி ஒரு இது இல்லை. நம்ம எத்தனை 500 செடி வச்சாலும் 500லையுமே வந்து எனக்கு பழம் கிடச்சிது. அடுத்தடுத்து ஒரு போத்து வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ தொடர்ந்து இது வந்துகிட்டே இருக்குது. அந்த நம்பிக்கையில் தான், அந்த அனுபவத்தில் தான் வந்து நான் வந்து இதை பரவலாக்கினேன். குயின் வெரைட்டி பார்த்திங்கன்னா ரகம் பார்த்திங்கன்னா ஒரு போத்து தான் இப்போ இது வரைக்கும் வந்துட்டுருக்கு. நான் இப்போ வந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் செடியெலாம் இருக்குது. ஒரு போத்து தான் வந்துட்டுருக்கு. இந்த ரகம் வந்து ஓரளவு அங்கே பெருசாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்குது. அதனால தான் இந்த ரகத்தை வந்து இந்த தேடி பிடிச்சி வாங்கினது. ஒவ்வொரு வருஷமும் ஒரு காய் வந்துகிட்டே தான் இருக்குது. இன்னும் அங்கே பார்த்திங்கன்னா நிறைய புதர் மாதிரி கூட வந்திருக்கு. அது இனிமேட்டு அடுத்தடுத்து போகும்போது அந்த புதர் மாதிரி ஒரு செடியில் வந்து 3 போத்து 4 போத்து, ஒரு சில செடியில் வந்து 2, 3 கூட வந்திருக்கு. அப்போ பார்த்திங்கன்னா இன்னும் இருக்க வந்து அதிக போத்துகள் வரும். அப்போ நிறைய மகசூல் வந்து கூடிக்கிட்டே போகும். இப்போ பார்த்திங்கன்னா போன 2025 பார்த்திங்கன்னா எனக்கு இந்த 2000 செடியிலேருந்துமே ஒரு மகசூல் வந்து எடுத்தேன். இப்போ இதில் என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு காய் வந்து எனக்கு 300, 500, 700 இல்லை 3/4 கிலோ இந்த மாதிரி கணக்கு பண்ணால் கூட கிட்டத்தட்ட இந்த 2000 செடியிலிருந்து சராசரியாக ஒரு 1/2 கிலோ ஒரு பழம் 1/2 கிலோன்னு வச்சுக்கிட்டா கூட கிட்டத்தட்ட 1 டன் வந்து மகசூல் எடுத்துருக்கிறேன். ஒரு நல்ல மகசூல் தான் வந்து எனக்கு கொடுத்துருக்கு. இது இங்கே வந்து என்னன்னா ஒரு விற்பனைன்றது ஒரு இது வருது. இப்போ என்னுடைய தோட்டத்தில் பொறுத்த வரைக்கும் விருத்தாச்சலம் டு ஜெயங்கொண்டம் வந்து SH 140 மெயின் ரோடு ஓரமாக தான் இந்த நற்பவி வளர்சோலை பண்ணை வந்து இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ரோடு ஓரமாகவே இருக்கிறதால நாங்கள் என்ன செய்கிறோம், நிறைய பதிவு கொடுத்துட்ருக்குறோம். இந்த பதிவில் என்ன நாங்கள் சொல்கிறோன்னா, இது வந்து 3 மாதம் இந்த சம்மரில் மட்டும்தான் இது வந்து நமக்கு கொடுக்குது, மகசூல் கொடுக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே வந்து வாங்கிக்கிறாங்க. இந்த 1 டன் மகசூலுமே வந்து கிலோ 100 ரூபான்னு தான் நாங்கள் கொடுக்குறோம். ஏன்னா இதனுடைய சுவையை பார்த்து நிறைய விரும்பி அவங்களே வந்து கூட நம்ம வந்து பயனாளிகள் வாங்குகிறாங்க. ஒரு நல்ல பொருளை வாங்கணுன்ற தேடல் வந்து இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட ஒரு மாற்றம் இருக்குது.
அந்த மாற்றத்தின் அடிப்படையில் தான் வந்து தோட்டத்தை வந்து பார்க்குறாங்க, இந்த சூழலை பார்க்குறாங்க, இங்கேயே வந்து வாங்கிக்கிறாங்க. எங்களுக்கு விற்பனை வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியல. இன்னொரு இடத்துல நாங்கள் போய் விற்கணுன்றது இல்லாமல் எங்கள் இடத்துல இது விற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதால இந்த மகசூல் 1 டன்னும் இங்கேயே வந்து நாங்கள் விற்பனை செஞ்சுருக்கிறோம். இந்த 1 டன் பார்த்திங்கன்னா 1 கிலோ 100 ரூபான்னு நான் வந்து கொடுத்துருக்குறேன். இந்த கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய் எனக்கு வருமானமாக வந்திருக்குன்னு எடுத்துக்குவோம். இந்த வருமானம் வந்து கூடுதல் வருமானம் எப்படின்னா, இந்த மரங்களுக்கு மரங்கள் இருக்குது, அதில் வந்து நிறைய பாக்கு மரம் இருக்குது, எல்லா மரங்கள் இருக்குது. இந்த ஊடில் இந்த காலியான பிளேஸில் தான் வந்து இந்த மகசூல் வந்திருக்கு. இப்போ இது இருக்க வந்து அதிகமாகும். இதுக்கு செலவு என்ன, இந்த 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 பைனாப்பிளுக்கு என்ன செலவு பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து செலவுன்றதே இல்லை. இது வந்து 0 பட்ஜெட்னு தான் வச்சுக்கணும், அந்த மாதிரி தான் வச்சுக்கணும். என்ன காரணம்னா, நான் மற்ற பழ செடிகள் வாங்கும்போது இந்த பைனாப்பிள் போத்து வாங்கிட்டு வந்தேன். அதுக்கான ஒரு ஆரம்ப கட்ட செலவு, அது அந்த ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு போத்து அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் எல்லாம் சேர்த்து ஒரு 20 ரூபா வருது. அங்கேருந்து நான் கொள்முதல் பண்ணி இங்கே வாங்கிட்டு வரத்துக்கு, இந்த வெரைட்டி வாங்கிட்டு வரத்துக்கு பெரிய பெரிய செடியாக தான் கிடைக்கிது. அப்போ வந்து அந்த ஆரம்ப முதலீடு மட்டும்தான். இதில் வந்து நான் எந்த உரமோ இடுபொருளோ கொடுக்கணுன்றது இல்லை. ஏன்னா இயற்கையாகவே இதில் வந்து நிறைய சத்து இருக்குது. அதனால் எந்த விதமான இடுபொருளும் கொடுக்குறதில்ல. தண்ணி வைக்கிறோம் அவ்வளோதான். ரொம்ப கொஞ்சம் காய்ச்சலாக இருந்துச்சுன்னா தண்ணி வைப்போம், அவ்வளோதான். மற்றபடி தண்ணியும் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த மூடாக்கு இருக்கிறதால அந்த இது குறையுது. சுத்தமாக இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா, இந்த 5.5 ஏக்கரில் பார்த்திங்கன்னா களைன்ற ஒரு விஷயமே இருக்காது. நம்ம என்ன பயிர், என்ன கிராப், என்ன வச்சுருக்கோமோ அது மட்டும்தான் இருக்கும். அது காரணம் இந்த மூடாக்கு. ரப்பர் தோட்டத்தில் என்ன வச்சுருக்காங்கன்னா, இடைவெளி வந்து அதிகமாகவே கொடுத்துருக்குறாங்க. இப்போ எனக்கு என்னென்னா, நான் ஒரு உள்ளார போயிட்டு வரணும், அதுக்கு தகுந்த மாதிரி 2 வரி 3 வரி அந்த மாதிரி ஒரு இடைவெளி தான் கொடுத்துட்ருக்கேன். நம்ம இது பறிக்க போகணும், எதாவது பண்ண போகணும், இல்லை மற்ற செடிக்கும் வந்து நம்ம எதனா இது பண்ணணும், அதுக்கு இடையூறு இல்லாமல் தான் நான் வந்து வரிசை முறையில் தான் வச்சுருக்கிறேன். ஒரு செடிக்கு செடி ஒரு 1.5 அடி 2 அடி இடைவெளி விட்டுருக்குறேன். அது மாதிரி தொடர்ந்து 2 வருஷம் 3 வருஷம் அங்கே பார்த்தேன். என்ன காரணம்னா, அந்த இது வந்து சாஞ்சி போச்சுன்னா வந்து ஒடிஞ்சிடும். அந்த பைனாப்பிள் வந்து காய்க்க ஆரம்பித்து கொஞ்சம் சாஞ்சின்னா அதுக்கு வந்து நெருக்கமாக வைக்க சொன்னாங்க. அங்கே பார்த்திங்கன்னா நெருக்கமாக தான் இருக்குது. அந்த பேஸில் தான், அந்த அடிப்படையில் தான் வந்து நெருக்கமாக தான் வச்சுருக்கிறேன். 1 அடி 1 அடி இருக்கும், ஒரு 2 வருஷம் 3 வருஷம் தொடர்ந்து இருக்கும். அந்த அடிப்படையில் தான் வந்து இதை வச்சிட்ருக்கிறேன். இப்போ நீர்ப்பாசனன்றது வந்து இது வந்து செம்மண் பூமி. இங்கே வந்து இதில் என்னென்னா, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னுடைய அனுபவத்தில் என்னென்னா, இங்கே வந்து ஒரு துளி மழை நீர் கூட வருஷம் ஃபுல்லாக மழை பெய்யுது. சராசரியாக மழை வந்து அதிகமாக கூட பெய்யுது, கம்மியாக கூட பெய்யுது. ஒரு துளி மழை நீர் கூட இந்த 5.5 ஏக்கர் விட்டு வெளியில் போகாது. என்ன பண்ணியிருக்கோன்னா, அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு பண்ணியிருக்கிறோம். வரப்புகள் அதிகம் உயரமாக்கி ஒவ்வொரு பிளேஸில், ஒவ்வொரு பகுதியில், ஒவ்வொரு வயலில் என்ன தண்ணி, என்ன மழை பெய்யுமோ அந்த வயலை விட்டு வெளியில் போகாது. அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாக்கியிருக்கோம். அதனால் வந்து நிறைய மழை பெஞ்சாலும் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷத்தில் அது உறிஞ்சிக்கும். ஒரு 10 சென்டிமீட்டர் மழை இந்த இடத்துல, இந்த தோட்டத்தில் பெஞ்சின்னா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே உறிஞ்சிடும் உள்ளார. மழை நீர் வந்து இங்கே நிற்கிறதே இல்லை. அப்போ வந்து அந்த அளவுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்குது. அப்படி பார்க்கும்போது மழை பெஞ்சின்னா இப்போ வந்து ஒரு மாதத்துக்கு கூட தண்ணி தேவையில்லை. மற்ற இதுக்கு எப்போ தண்ணி வைக்கிறோனோ அப்போ தண்ணி வச்சா போதும். இதனுடைய வளர்ச்சி வந்து ஷேடோவில், நம்ம வந்து வெயிலும் நிழலும் இருக்கிற இடத்துல வந்து அந்த மலையில் விளையிறதை விட சுவையாகவும் இருக்குது. இப்போ நம்ம மிளகுல அந்த மாதிரி நம்ம கொண்டு வந்தோம். நம்ம வந்து இப்போ மலையில் விளையுது மிளகு, காரத்தன்மை கம்மியாக கூட இருக்குதுன்னு சொன்னாங்க. சமவெளியில் பார்க்கும்போது அது நல்லாவே இருக்குது. சமவெளியில் வந்து அந்த சூழல் வந்து நல்லா இருக்குது. இன்றைக்கி நிறைய விவசாயிகள் வந்து இதை பார்த்துட்ருக்கீங்க. அப்போ இதுலேருந்து நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, என்னுடைய அனுபவத்துலேயும் நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு மரம் வைக்கிறோம். 2007 வந்து நான் இந்த மரம் நட ஆரம்பிக்கிறேன். அப்போ அந்த 2007 நடும்போதே ஒரு 30 வருஷம் 35 வருஷத்துக்கு இந்த மரத்தை வெட்டக்கூடாதுன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் நடுறேன். அப்போ என்னோடய குடும்பமும் ஒரு சராசரி குடும்பம் தான், சராசரி விவசாய குடும்பம். அப்போ எங்களுக்கான ஒரு வருமானம் இருக்கணும். அந்த வருமானம் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? எல்லாமே மரப்பயிராக வச்சுட்டேன். இப்போ இதில் வருமானம் இல்லை. எனக்கு அந்த 2017 வரலைக்குமே வந்து ஓரளவு முந்திரி வருமானம் கொடுத்தது. அப்போ எங்களுக்கு ஒன்றும் தெரிஞ்சிக்கல. அதுக்கு பிறகு அதை நான் தாண்டி வரும்போது இந்த மரங்களுக்கு கூட என்ன பயிர் வைக்கலான்றது முடிவில் தான், அந்த ஒரு அனுபவத்தில் தான் நான் வந்து வந்தேன். இப்போ இந்த மரங்கள் வளர்ந்த பிறகு ஒரு சூழல் கிடச்சிது. இந்த சூழல் தான் வந்து நான் வந்து இன்றைக்கி பைனாப்பிள் வந்து அங்கேயும் எங்கேயுமே சமவெளியில் வந்து அண்ணாச்சி இல்லை. அந்த ஒரு ஷேடோ சூழ்நிலை, அந்த சூழ்நிலை வந்து இயற்கையாகவே எனக்கு வந்து இந்த மரங்களால் உருவாச்சு. அப்போ நான் என்ன நினச்சேன்னா, இப்போ இந்த மாதிரி ஊடுபயிர், இந்த பயிரெலாம் நம்ம வைக்கும்போது இந்த மரத்தை வந்து நம்ம வெட்ட வேணாம். இப்போ உபரியாக நமக்கு வந்து வருமானம் கிடைக்குது. எல்லாத்துலேயும் உபரியாக ஒரு வருமானம் கிடைக்கும்போது நம்ம ஏன் மரத்தை வெட்டணும் அப்படின்ற ஒரு
எண்ணம் எல்லாருக்குமே வரும். இந்த இதுதான் வந்து எனக்கு வந்து இந்த மரங்களுடைய நிழலால் தான் இந்த நிழலில் இந்த மாதிரி ஒரு பயிர் வருது, அதை தேடி தான் நான் இதை நோக்கி போனேன். அது ஒரு வெற்றிகரமான ஒரு லாபகரமான பயிராக வந்து மற்ற விவசாயிகளும் வந்து இதை முன்னெடுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஒரு மலைப்பகுதியில் இன்ன பயிர் விளையும், சமவெளியில் இன்னது தான் விளையுன்ற ஒரு இதை நம்ம இன்றைக்கி வந்து உடச்சிருக்கிறோம். அதுக்கு விவசாயிகளுடைய முயற்சி. பெரும்பாலும் வந்து இந்த பூச்சி நோய்க்கு எந்த மருந்து இது வரைக்குமே கொடுக்கறதில்ல. ஆரம்பத்தில் வந்து நான் முந்திரிக்கு பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ கூட வந்து பூச்சி விரட்டி இந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தோம். இப்போ இடையில பார்த்திங்கன்னா ஒரு ஒரு 5 வருஷமாக வந்து எந்த விதமான இதுவுமே கொடுக்கறதில்ல. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் வந்து பஞ்சகவ்யா, மீன் கரைசல் அந்த மாதிரிலாம் கொடுத்துட்ருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது எதுவுமே தேவையில்லை, எதுலேயுமே வந்து பூச்சி இல்லை. அப்போ இதில் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயம் நம்ம வந்து புரிதல் இருக்கணும். அந்த காலத்தில் நம்ம வந்து ஒரு 40 வருஷத்துக்கு முன்னே என்ன பண்ணியிருந்தோம், பெரிய அளவுக்கு பூச்சிக்கொல்லி மருந்து எதுவும் நம்ம கையில் இல்லை. அப்போ நம்ம என்ன நடந்துச்சுன்னா நன்மை செய்கிற பூச்சிகள் வந்து அதிகமாக இருந்துச்சு. அது ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த பூச்சி தொல்லை, நோய் தொல்லை பெரும்பாலுமே இல்லை. அது ஏதோ ஒரு இடத்துல வந்தால் கூட அது வந்து நிவர்த்தி ஆகிடுது. அது இயல்பாகவே வந்து நிவர்த்தி. அதனால் பூச்சி தொல்லை பெருசாக இல்லை. இதுக்கு எந்த உரமும் கொடுக்க வேணாம், எதுவும் கொடுக்க வேணாம், இயல்பாகவே வருது. அந்தளவுக்கு இந்த மண்ணில் வந்து சத்து இருக்குது. எனக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நெல் பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்க வந்து கெமிக்கல் தான் பண்ணுறாங்க. ஆனால் அந்த தாக்கம் இங்கே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. எந்த அடிப்படையில் சொல்லணும்னா, அந்த தண்ணி ஒரு சொட்டு தண்ணி கூட இந்த என்னுடைய ஃபார்முக்கு வராது. அந்த மாதிரி கட்டமைப்பு வச்சுருக்கிறேன். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, அவங்க பூச்சிக்கொல்லி மருந்து உபயோகப்படுத்தினா கூட அந்த பூச்சி இங்கே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்தால் கூட இந்த மரங்களில் வந்து நிறைய நன்மை செய்ய பூச்சி இருக்குது. இங்கே முசுடுன்னு ஒரு பூச்சி இருக்குது, ஒரு எறும்பு வகையை சார்ந்தது தான். அதெல்லாம் வந்து மற்ற பூச்சிகளுடைய முட்டைகளை, கெடுதல் செய்யக்கூடிய முட்டைகளை இதெல்லாம் சாப்பிட்டுடுங்க. அதனால் வந்து இங்கே பெரிய வந்து இழப்பு வந்து எனக்கு இல்லை. எனக்கு அதுதான் முக்கிய காரணம். இந்த மரங்கள் தான் வந்து முக்கியமான காரணம். வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, நான் நினைக்கிறது வந்து இந்த மரங்களால் வந்து நிறைய நன்மை செய்கிற பூச்சிகள் மரத்தில் இருக்குது. அப்போ வந்து பார்க்கும்போது இது எல்லாமே திரும்ப 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 பெருகிக்கிட்டே இருக்குது. இந்த பல்லுயிர் பெருக்கம் வந்து இங்கே நடக்கிறதால தான் இயல்பாகவே இருக்குது. இப்போ இதுக்கு நம்ம இன்னதான் கொடுக்கணும். இப்போ நம்ம மலையில் என்ன கொடுக்குறோம், அதுக்கு முன்னாடி என்ன கொடுத்தாங்க, விதைச்சாங்க, போய் அறுவடை பண்ணிட்டு வந்தாங்க. அப்போ வந்து நம்ம எங்கேருந்து கையிலேருந்து உரமோ எதுவுமே எடுத்துகிட்டு போகலை, எந்த பூச்சிக்கொல்லி மருந்துமே பயன்படுத்தலை. அந்த ஒரு முறை தான் வந்து திரும்ப இங்கே வந்திருக்கு. இப்போ இது பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம முசுடுன்றது. இந்த எறும்பு இது ஒரு எறும்பு வகையை சேர்ந்தது தான். இது பார்த்திங்கன்னா இது வந்து இன்றைக்கி வந்து மருந்தடித்து விவசாயிகள் வந்து இதை எல்லாமே பண்ணிட்டாங்க. இங்கே மருந்தே இல்லாததால் இவ்வளோ முசுடு இருக்குது. இது நிறைய பெருகிட்டு இருக்குது. இந்த அண்ணாச்சியில் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் பார்த்திங்கன்னா, இந்த முள்ளாக இருக்குது. எல்லா பகுதியிலுமே இன்றைக்கி குரங்கு இருக்குது. ஆனால் இங்கே குரங்கு இருந்தும் இந்த அண்ணாச்சி வந்து பெரிய அளவுக்கு ஒன்றும் சேதப்படுத்தலை. இது ஒரு முக்கியமான விஷயமாக நம்ம விவசாயிகள் வந்து தெரிஞ்சுக்கணும். என்ன காரணம்னா, இந்த முள் மாதிரி இருக்கும், இந்த கத்தாழை வகையை சேர்ந்தது தான் அண்ணாச்சி. அப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து குரங்கு வந்து ஓரளவு சேதப்படுத்தலை. இந்த முசுடு வந்து மற்ற பூச்சி வந்தாலும் அதனுடைய முட்டைகளை மற்ற இதில் வந்து சாப்பிட்டுடுது. அதனால் எந்த விதமான ஒரு நோய் தாக்கத்துக்கும் இது ஆளாகிறதில்ல. நம்ம வந்து ரொம்ப காஞ்சினா மட்டும் தண்ணி வைக்கிறோம். மற்றபடி எந்த விதமான ஒரு செலவுமே இல்லாத பல வருஷத்துக்கு ஒரு 10 வருஷம் 5 வருஷம் கூட நீங்கள் இந்த பயிரை மாற்றாத வச்சுக்கலாம். நம்ம இந்த இடம் இந்த பைனாப்பிள் எல்லாம் காலியாக தான் இருக்கும் எனக்கு. ஆனால் இன்றைக்கி இதில் ஒரு உபரியான நிறைவான ஒரு வருமானத்தை வந்து இந்த அண்ணாச்சி பழம் நமக்கு கொடுக்குது. இதில் வந்து இப்போ 2வது மகசூல் நான் எடுத்திருக்கேன். ஆனால் தொடர்ந்து வந்து இதில் நீங்கள் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கூட தொடர்ந்து வந்து நம்ம இதை வந்து வச்சுட்டே இருக்கலாம். அடுத்தடுத்து போத்து, இன்றைக்கி ஒரு போத்து வருது, நாளைக்கு வந்து 2 போத்து 3 போத்து அந்த மாதிரி வர பார்த்திங்கன்னா பெரிய ஒரு அடர்த்தியாக வந்து நிறைய வரும். இன்றைக்கி 1 டன் மகசூல் எடுக்கிறோன்னா எனக்கு இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு 2 டன் 3 டன் மகசூல் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது நான் எடுக்கும்போது இந்த 2வது 3வது மகசூல் எடுக்கும்போதே அந்த மாதிரி அதிகமாகிட்டே போகுது. அப்போ ஒரு நிரந்தரமான வருமானம் வந்து நமக்கு வந்து உபரியான ஒரு வருமானமாக இந்த அண்ணாச்சி பழம் மூலயமா கிடைக்குது. பார்த்துட்டு இருக்கிறது வந்து வாட்டர் ஆப்பிள்னு சொல்கிறோம். இப்போ வந்து இது பன்னீர் பழம்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஒரு 20 மரம் இருக்குது. இதில் வந்து ஒரு 5 வகையான 5 வெரைட்டிஸ் வந்து நம்ம இதில் வந்து வச்சுருக்கோம். இது வந்து 2000 வந்து இது நட்டேன். ஒரு 3 வருஷம் 3.5 வருஷம் கழித்து எனக்கு இது மகசூல் கொடுக்க ஆரம்பிச்சுது. இது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு மரத்தில் இருந்து போன வருஷம்லாம் வந்து எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோ வந்து இதில் வந்து கிடச்சிருக்கு. ஒரு மரத்துலேருந்து 20 மரத்துலேயும் கணக்கு பண்ணோம்னா அது இருக்க அதிகமாகிட்டே தான் போகுது. ஒரு சராசரியாக வச்சுக்கிட்டால் கூட ஒரு மரத்தில் வந்து நம்ம 10 கிலோ கிடைச்சா கூட 200 கிலோ வருது.
இந்த 20 மரத்துலேருந்து 1 கிலோ வந்து நாங்கள் 10 ரூபான்னு 100 ரூபான்னு கொடுக்குறோம். ஒரு வரவங்கள்ட்ட இங்கேயே வாங்கிக்கிறாங்க. 1 கிலோ 100 ரூபான்ற ரேட்டில் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். அப்போ இந்த 200 கிலோவும் இதில் வந்து எனக்கு வந்து உபரியாக 20,000 ரூபாய் வருமானம் கிடைக்கிது. இந்த கோடை காலத்தில் இந்த பழத்துடைய மகத்துவம் என்னென்னா, நீங்கள் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் கூட இதை சாப்பிட்லாம். நமக்கான ஒரு எனர்ஜி கோடையில் வந்து கோடை காலத்தில் வந்து நம்ம மற்றதெல்லாம் சாப்பிட்றத விட ஒரு நீர் சத்து உள்ள ஒரு பழம். இப்போ இது எல்லாம் பரவலாக வந்து நிறைய இடத்துல வைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த பகுதியிலையும் இது வந்திருக்குன்னா இந்த மரங்களோட ஊட இருக்கிறதால ஒரு தனி பயிராக இல்லாமல் இந்த மரங்களோடு இருக்கிறதால ஒரு நல்ல மகசூல், அதிகபட்ச மகசூல் கொடுக்குது. நிறைய காய்க்குது. இருக்க வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து எங்களுக்கு ஒரு அதிகபட்ச வருமானத்தை கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இது வந்து இந்த மரங்களுக்கு ஊடம் அந்த ஷேடோவில் தான் இந்த மரம் வந்து நான் வச்சுருக்கிறேன். அப்போ வந்து ஒரு வெயிலும் நிழலும் வந்து இருக்கிறதால வேறு மாதிரி ஒரு பூச்சி தொந்தரவோ இந்த காய் பூக்கள் உதிர்றதோ அந்த மாதிரி வந்து இல்லை. ஏன்னா வைக்கிற அத்தனை பூவுக்குமே வந்து காயாக கனியாகிடுது. அப்போ அந்தளவுக்கு வந்து ஒரு சூழல் தான் முக்கியமான காரணம். இதில் இந்த அனுபவத்தில் நான் சொல்கிறேன்னா, நான் திரும்ப சொல்ல வர்றது அதுதான். ஒரு சூழல் வந்து உருவாக்கியிருக்கிறோம். ஒரு அந்த மலையில் என்ன ஒரு கிளைமேட் இருக்குமோ அந்த கிளைமேட்டில் இன்னும் நான் இது சொல்லணுன்னா, நான் மிகைப்படுத்தி சொல்கிறேன்னா என்னன்னு தெரியல. ஆனால் வந்து ஒரு கொடைக்கானல் என்ன ஒரு சூழல் இருக்குமோ, மலை சூழல் என்ன ஒரு டெம்பரேச்சர் இருக்குமோ அது இங்கே இருக்கிறதா நான் உணர்கிறேன். அது வந்து ஆராய்ச்சியாளர்கள் தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு சூழலை வந்து இங்கே இயல்பாகவே இயற்கையை வந்து தன்னைத்தானே உருவாக்கியிருக்கிறோம். இந்த மரங்களால் உருவாக்கியிருக்கிறோம். இந்த டிம்பர் மரங்களால் நீண்ட கால மரம் இருக்குது. மரம் பருமனாக இருக்குது. மரம் 50 அடி உயரம் மரம் போயிட்டுருக்கு. அப்போ இந்த மரத்துக்கு ஊடு இவ்வளோ விஷயம் நம்ம வந்து எடுக்க முடியலாம். இந்த உணவு காடுகள்ன்றது நான் தான் சொல்ல வரேன். நிறைய பழங்கள் வந்து அந்த வரிசையில் வந்து இந்த பன்னீர் பழம், வாட்டர் ஆப்பிள் வந்து ஒரு சிறந்த பயிர். இந்த மரத்துக்கோ இந்த தனிப்பட்ட முறையில் வந்து நான் பழ மரத்துக்கோ ஒரு தனிப்பட்ட பராமரிப்போ செலவோ இடுபொருளே சுத்தமாகவே இல்லை. எல்லாத்துக்குமே எந்த டிம்பர் மரத்துக்கு கூட எந்த இதுவுமே இல்லை. இங்கே உழவுக்கு வேலை இல்லை, உரத்துக்கு வேலை இல்லை, பூச்சிக்கொல்லிக்கு வேலை இல்லை. எல்லாமே இயல்பாகவே தன்னைத்தானே வளருது. அதுக்கு முக்கியமான காரணம் மரங்கள், டிம்பர் மரங்கள். இப்போ நான் கையில் வச்சிருக்கிறது ஒரு ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம அழிஞ்சல் பழம் மாதிரி இருக்கும். ஒரு காலத்தில் அழிஞ்சல் பழம் வந்து நிறைய காய்ச்சி கிடக்கும். ஆனால் மக்கள் வந்து அன்னைக்கு உதாசீனப்படுத்துனாங்க. அது தெரிஞ்சவங்க நிறைய சாப்பிட்டோம். இதனுடைய தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வெப்பமண்டல காடுகளில் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு பழம். இங்கே நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். பராபான்ற ஒரு பழம். இந்த பழம் பார்த்தீங்கன்னா அழிஞ்சல் பழமா அதனுடைய தன்மை தான் இதில் இருக்குது. நம்ம நொங்கு சாப்பிட்றோம்ல, நொங்கு எப்படி இருக்கும், உள்ளார வந்து அந்த ஒரு ஜெல் மாதிரி நொங்கு இருக்கும். அதே மாதிரி தான் இது உள்ளார இருக்குது. இது வந்து கொஞ்சம் புளிப்பு சுவை இருக்கும். இது வந்து உடம்புக்கு வந்து நல்லது. இந்த சம்மர் சீசனில் நிறைய இது காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. இது எங்களுடைய தோட்டத்தில் நம்ம இந்த பழம்லாம் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு பழம் கூட இங்கே வருமா, விளையுமா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் அதை கொண்டு வந்திருக்கேன். நிறையவே பழுக்க ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் புளிப்பு சுவை இருக்கும். ஆனால் இந்த நம்ம நொங்கு இன்றைக்கி எவ்வளோ நம்ம உடம்புக்கு ஒரு முக்கியமான உணவாக நம்ம திரும்பி பார்க்குறோமோ, அதே அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா இந்த ஜெல் மாதிரி உள்ளார இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பழம். அந்த வரிசையில் இந்த பராபா வந்து ஒரு நல்ல பழங்க. இப்போ நம்ம பார்க்குற பழம் என்னென்னு பார்த்திங்கன்னா முள்சீத்தா வந்து இன்றைக்கி வந்து கேன்சர் நோயே ஒரு குணப்படுத்தக்கூடிய ஒரு மகத்துவம் வந்து இந்த முள்சீத்தாவுக்கு இருக்கிறதா இப்போ பரவலாக அறியப்பட்டிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா இந்த இலையை பதப்படுத்தி இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிதுன்றாங்க. என்ன கூட இந்த இலையெல்லாம் கேட்டாங்க, நீங்கள் பதப்படுத்தி கொடுக்குறீங்களான்னு சொல்லிவிட்டு. நாங்கள் அந்த மாதிரி இது வரைக்கும் செய்யலை. இந்த 1 கிலோவுக்கு மேலே இந்த ஒரு பழம் வந்திருக்கு. இது நீங்கள் மற்ற யூடியூப்பில் மற்ற இதில் பார்த்தீங்கன்னா 500 ரூபா 600 ரூபா சொல்கிறாங்க. நாங்கள் வந்து இங்கே இது வரைக்கும் ஓரளவு விலைக்கு விற்கல, முக்கியமானவங்களுக்கு கொடுத்துட்ருக்குறோம். நாங்கள் எங்கள் பழங்களோட ஒரு 200 ரூபா ரேட்டில் வந்து இது யாராவது முக்கியமாக கேட்குறவங்களுக்கு வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இந்த மரம் கூட இந்த மரங்களுக்கு ஊடே தான் இந்த பழம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு 10-20 செடி எங்கள்கிட்ட இருக்குது. அதிகமாக காய்க்காது. ஒவ்வொரு மரத்துலையும் இப்போ குறைஞ்சபட்சம் ஒரு 4 கிலோ 4 காய் 5 காய் 10 காய் இதுக்குள்ளே தான் காய்க்குது. இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த பழம் வந்து இன்றைக்கி வந்து எல்லோரும் ஒரு தேடலில் இருக்கக்கூடிய வரிசையில் வந்து இந்த முள்சீத்தா ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது. நம்ம வந்து கேன்சரே குணப்படுத்தக்கூடிய ஒரு மகத்துவம் வந்து இந்த பழங்களுக்கு இருக்குன்னா, எல்லா பழத்துக்குமே ஒவ்வொரு தன்மை இருக்குது, ஒவ்வொரு குணம் இருக்குது, ஒவ்வொரு நோயை குணப்படுத்தக்கூடிய சக்தி அந்த பழங்களுக்கு இருக்குது. அந்த வரிசையில் இருந்து ஒரு நல்ல பழங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா கிளாக்கா. இந்த கிளாக்கான்ற பேர் வந்து நம்ம வந்து மறந்துட்டோம். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி காட்டு செடியாக இருந்த செடி தான் இந்த கிளாக்கா. பரவலாக வந்து
எல்லார் வீட்லேயுமே கிளாக்கா ஊறுகாய் இல்லாமல் இருக்காது. அந்த அளவுக்கு வந்து ஒரு மருத்துவ குணம் உள்ளது நல்ல பழம். இன்றைக்கி இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம இந்த பேக்கரி செரீஸ் சொல்கிறோம்ல, நம்ம ப்ரெட்டு இந்த இதிலெல்லாம் வந்து கொடுக்குறாங்கல்ல, அது இதிலேருந்து ப்ராசஸ் பண்ணி தான் அந்த செரி பழம் இந்த கிளாக்கா தான் செரி பழன்றது வருது. அவங்க ஒரு ப்ராசஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்து இது சொந்த தேவைக்கு வீட்டு தேவைக்கு முக்கியமாக வரவங்களுக்கு ஊறுகாய்க்காக கொடுத்துட்ருக்கோம். இது வந்து ரொம்ப புளிப்பு சுவை இருக்கும். இந்த பழுத்துச்சுன்னா கருப்பாக இருக்கும், ஆனால் நிறைய காய்க்கும். இது வந்து இப்போ பரவலாக வீட்டுக்கு வீடே ஒரு செடி இருக்கக்கூடிய ஒரு செடி தான் ஏற்கனவே இருந்தது. இன்றைக்கி வந்து திரும்ப நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். நம்ம ஆரோக்கியத்தை நோக்கி நம்ம போகும்போது எல்லா பழமும் நம்மள்கிட்ட இருக்கணும். நம்ம ஊறுகாய்க்குன்னா என்ன பயன்படுத்தினாங்க, அந்த காலத்தில் என்னெல்லாம் நம்ம பண்ணாங்க, அதுதான் அந்த வரிசையில் வந்து கிளாக்கா ஒரு சிறந்த பழம், அதுவும் கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ இந்த 2வது வருஷம் தான் இப்போ காய்ச்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோ 10 கிலோ கூட ஒரு செடியில் வந்து காய்க்கக்கூடிய அளவுக்கு நிறைய காய்க்கும், எக்கச்சக்கமாக காய்க்கும். அந்த மாதிரி ஒரு காய்க்கக்கூடிய செடி தான் இந்த கிளாக்கா. அதாவது அதிகமாக இது வந்து செடி வந்து ஒரு சின்ன மரம் மாதிரி வரும், குற்று மரம் மாதிரி, ரொம்ப உயரமாக இல்லாமல் ஒரு படர்ந்து வரக்கூடிய ஒரு மரம், அந்த வகையை சார்ந்தது. நிறைய காய்க்கும். இது இந்த நிழல்லையே இந்த ஷேடோவில் காய்க்கக்கூடிய வரிசையில் இது வேலி பயிராகவும் இருக்கலாம். இது ஒரு நிறைய முள் இருக்குது இதில். வேலி பயிருக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு இது வந்து அந்த காலத்தில் வேலி பயிராக இதுவும் வச்சுருந்தாங்க. கிளாக்கா வேலி கிழுவேன்னு வச்சுருந்தாங்க. அந்த வரிசையில் வந்து இந்த கிளாக்கா வந்து வேலி பயிராக வைக்கிறதுக்கு ஒரு சிறந்த பயிர் இது. அப்போ பண்ணும்போது நம்ம மார்க்கெட்டிங் பண்ணலாம். இதுலேருந்து ஒரு வருமானம் எடுக்க முடியும். நிறைய பண்ணும்போது ஒரு வருமானம் எடுக்க முடியும். வேலி பயிராக வச்சோம்னா ஒரு வருமானமும் எடுக்க முடியும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா டேபிள் ஆரஞ்சுன்னு சொல்கிறாங்க. இது கூட கேரளாவில் தான் வாங்கினேன். இது வந்து பரவலாக வந்து வாஸ்து செடியாகவும் வீட்டுக்கு வீடு வச்சுருக்கிறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வந்து ஒரு எலுமிச்சம்பழத்தில் பாதி இதுதான் இதனுடைய சைஸு. இது வந்து என்னென்னா நல்ல மஞ்சள் கலர்லேயும் வருது. இது என்னென்னா நம்ம எனர்ஜி ஃப்ரூட்டு. இந்த ஒரு சின்னோண்டு பழம் 2 பெரிய எலுமிச்சம்பழத்தில் எவ்வளோ புளிப்பு சுவை இருக்குமோ அவ்வளோ புளிப்பை கொடுக்கக்கூடியது இந்த ஒரு பழம். ஆனால் இது டேஸ்ட்டு சுவை பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஒரு எலுமிச்சம்பழம் ஜூஸ் சாப்பிட்றோம்ல, அப்படி ஜூஸாக சாப்பிடும்போது அது வந்து சுகர் ஆட் பண்ணி தான் சாப்பிட்ணும். அப்போ வந்து எலுமிச்சையை விட ஒரு நல்ல நம்ம ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய, நாங்கள் எங்கள் தோட்டத்துக்கு வரவங்களுக்கு எல்லாமே விரும்பி கொடுக்கக்கூடிய ஒரு ஜூஸ் வந்து இந்த டேபிள் ஆரஞ்சிலேருந்து தான் கொடுத்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நல்ல பழம். இது ஒரு 5-6 செடி இருக்குது. இந்த மரங்களுக்கு ஊடே தான் இந்த பழமும் இருக்குது. எல்லா வகையான பழமும் பெரும்பாலுமே மரங்களுக்கு ஊடே வச்சுருக்கோம். அந்த வரிசையில் இது ஒரு சிறந்த பழம். இப்போ நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ டீ சாப்பிட்றதில்ல. டீயை வந்து ஒரு குப்பையாக தான் நினைக்கிறேன். இப்போ இது எல்லாம் நம்ம மாறணும். அப்போ அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பழம் சாப்பிட்றோம். நம்ம வந்து கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கும் நம்ம இந்த இயற்கையாக விளையிறதுல சாப்பிட்றதுக்கும் நிறைய வித்தியாசம் உணர்கிறேன். வரவங்களும் அதை உணர்வுபூர்வமாக சொல்கிறாங்க. அப்போ இது சுவையும் அதிகமாக இருக்குது, ஆரோக்கியமாக இருக்குது. நம்ம டீ சாப்பிடாததுக்கு இந்த மாதிரி எனக்கு இது ஊடவே ஒரு நாளைக்கு வந்து 10 மணி நேரம் நான் வந்து வேலை செஞ்சிட்ருக்கிறேன். இந்த மரங்கள் ஊடே 10 மணி நேரம் வேலை செஞ்சுட்ருக்கேன். அப்போ எனக்கு வந்து ஒரு எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜி வந்து இந்த பழங்கள்லேருந்து இந்த மாதிரி ஒரு ஜூஸிலேருந்து கிடைக்கிறதா அனுபவபூர்வத்தில் உணர்கிறேன். இப்போ வந்து நம்ம பலா வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட 100 மரம் எனக்கு வந்து இப்போ காய்ப்பில் இருக்குது. இந்த 100 மரம் பார்த்திங்கன்னா 22 ரகம் இந்த பலாவில் இருக்குது. இப்போ நான் குறிப்பிட்டு சொல்லணுன்னா பாலூர் 1, பாலூர் 2, பன்ருட்டி, அது மாதிரி தேன் பலா. இதில் இந்த வரிசையில் பார்த்திங்கன்னா கேரளாவுடைய வெரைட்டி 2-3 இருக்குது. அதை இல்லாத கர்நாடகான்ற வெரைட்டி சங்கரா இருக்குது. நம்ம வியட்நாம் ஏர்லி இருக்குது. இதிலே வந்து பிங்கு, ரெட்டு 2 கலர் இருக்குது. இந்த மாதிரி கலர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 22 வகையான பலா வந்து நாங்கள் வந்து கொண்டு வந்திருக்கிறோம். இதில் வந்து இப்போ 100 மரம் எனக்கு காய்ப்பில் இருக்குது. ஒரு மரம் பார்த்திங்கன்னா ஒரு மரத்தில் வந்து 10 காய் 5 காய் இருக்குது, 8 காய் இருக்குது. சைஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 7 கிலோவிலேருந்து 20 கிலோ 15 கிலோ வரலைக்கும் வெயிட்டில் இருக்குது. காய் வந்து நாங்கள் கொஞ்சமாக விட்டோம்னா சைஸ் பெருசாக இருக்கும். இப்போ என்ன விரும்புகிறாங்கன்னா, இங்கே வாங்குறவங்க என்ன விரும்புகிறாங்கன்னா, ஒரு வீடு இருக்குது, இந்த மாதிரி ஒரு சின்ன பலா இந்த மாதிரி இருந்தால் அவங்க வீட்டுக்கு போதுமானதாக நினைக்கிறாங்க. அதனால் வந்து அந்த மாதிரி காய் கொஞ்சம் நிறைய விட்டால் காய் வந்து கொஞ்சம் சைஸ் சின்னதாக வரும். இது பல்வேறு சுவையில் இருக்குது. இங்கேயே விரும்பி வாங்கிட்டு போயிட்டுருக்குறாங்க. இந்த 100 மரம் பார்த்திங்கன்னா சராசரியாக எங்களுக்கு வந்து ஒரு மரம் 1000 ரூபா 1500 கிட்ட வருது. சராசரியாக மொத்தம் இந்த 100 மரத்துலேருந்து மட்டும் எங்களுக்கு குறைஞ்சபட்சமாக ஒரு 1.5 லட்ச ரூபா வருமானமாக கிடைக்கிது. ஒவ்வொரு வருஷமும் கிடைக்கிது. இது வருமானம் பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு வந்து 7 வருஷமாக கிடச்சிட்ருக்கு. இது இன்னும் போக போக அதிகமாக காய்க்கும்.
அப்போ ஒரு 30 வருஷம் இந்த மரம் இருக்குது. இந்த 30 வருஷமும் இந்த மரத்துலேருந்து ஒரு கணிசமான வருமானம். குறைஞ்சபட்சம் எனக்கு போக போக 2000 ரூபாய் கூட ஒரு மரம் கிடைக்கும், 3000 ரூபாய் கிடைக்கும். இந்த பழங்கள் எல்லாமே என்னுடைய முன்னாடியே இங்கேயே வந்து விற்றுக்கிறேன், இங்கேயே வந்து வாங்கிட்டு போயிட்டுருக்குறாங்க. ஏன்னா இது வந்து இயற்கையாக விளையிறதால நான் எந்த வியாபாரிகிட்ட கொடுக்குறதில்ல, இங்கேயே தேடி வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த பலா இருக்கிற வரலைக்கு நமக்கு ஒரு வருமானம் கொடுக்குது. இது நீங்கள் ஒரு 30 வருஷம் கழிச்சு மரத்தை இழக்கிறேன்னு சொல்லும்போது விற்பனை பண்ணும்போது ஒரு பெரிய அசட்டாக இது நிற்கும். அது நான் வெட்ட போகிறதெல்லாம் இந்த வார்த்தை நான் சொல்ல விரும்பலை. ஆனால் ஒரு பிற்காலத்துக்கு அது ஒரு மிகப்பெரிய சொத்து மரம். பலாவிலிருந்து 2 வருமானம் நம்மளால் எடுக்க முடியும். பலா வந்து இன்றைக்கி பரவலாக எல்லாருமே இதில் மாவு சத்து இருக்குது, நம்ம ஆரோக்கிய தேவையான எல்லாமும் இருக்குது. அதனால் நிறைய விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போ வந்து பலா தாராளமாக விவசாயிகள் வந்து இது ஒரு முதன்மை பயிராக, வரப்பு பயிராகவும் இதை வந்து பயிர் செய்யலாம். இப்போ நான் பண்ணியிருக்க மெத்தட் என்னன்னு சொன்னால், நான் எப்படி இந்த பலா வச்சுருக்கிறேன், பலா வந்து தனி பயிராக நான் வைக்கல. எல்லாமே இந்த டிம்பர் மரங்களுக்கு ஊடாக தான் வச்சுருக்கிறேன். வரப்போரம் வச்சுருக்கிறேன், உள்ளார இடைவெளி அதிகமான இடத்துல வச்சுருக்கிறேன். சில இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 10 அடி 15 அடி இடைவெளியில் இருக்கும். அந்த மாதிரி இடத்துல வந்து பல்வேறு ஒரு வரிசை பிரகாரம் இருக்காது. ஆனால் நிறைய வந்து உள்ளார வந்து பலா கொண்டு வருது. இப்போ 100 மரம் எனக்கு காய்ப்பில் இருக்குது, இன்னும் ஒரு 100 மரம் வந்து காய்க்கக்கூடிய தருவாயில் இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா இன்னும் பல்வேறு ரகங்கள் குட்டை செடியிலே காய்க்கிற மாதிரி பலாச்சு, அந்த மாதிரி ரகம்லாம் வந்து கொண்டு வந்திருக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் டிம்பர் மரங்களோட பலா நம்ம வைக்கிறோன்னா, பலா வந்து ஓரளவு ஷேடோவிலையும் காய்க்கக்கூடிய மரம் பலா. இப்போ நம்ம வந்து இந்த வரிசையில் எடுத்துட்டோம்னா வந்து வெயில் வேணும், ஓரளவு வெயில் வேணும். பலாவில் வந்து அப்படி இல்லை, நம்ம நிழல்லையும் பலன் தரக்கூடிய ஒரு பழம் இந்த பலா. அந்த வரிசையில் பலா வந்து ஒரு சிறந்த வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பழம். இப்போ நான் இந்த பலா மரத்தோடு இருந்து பேசிகிட்டு இருக்கிறேன். எனக்கு பக்கத்துலேயே ஒரு தேக்கு மரம் இருக்குது பாருங்கள். இது பார்த்திங்கன்னா ஒரு 50 அடி உயரம் போயிருக்கு. அப்போ இந்த மரத்தால் அதுக்கு இடையூறு இல்லை, அதுக்காக இதுக்கு இடையூறு இல்லை. அப்போ வந்து மரம் பார்த்துட்டு நீங்கள் நெருக்கமாக நம்ம மரம் ஒரு தோப்பாக நம்ம இதாக வைக்கும்போது பார்த்திங்கன்னா டிம்பர் மரங்கள் வந்து உயரமாக போயிடுது. அப்போ அதுக்கு அருகாமையில் வந்து அதை விட கம்மியாக நம்ம அதை விட மரம் சின்ன மரமாக என்ன வைக்க முடியும், என்ன பழமரங்களை என்ன வைக்க முடியும், இல்லை ஒரு குற்று செடியாக என்ன வைக்க முடியும். அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா மரங்களோட ஊடே தான் இருக்குது. பக்கத்துலேயே மரம் இருக்குது, பெரிய டிம்பர் மரம் இருக்குது. எதுக்கும் ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று எந்த விதமான ஒரு பாகுபாடு இல்லை. ரெண்டுடைய வளர்ச்சியும் பார்த்திங்கன்னா சிறப்பாக தான் இருக்குது. இப்போ நான் இந்த பலா மரத்துக்கும் பக்கத்தில் இருக்க தேக்கு லைனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 12 அடி 15 அடி இடைவெளி இருக்கும். இந்த இடைவெளி வந்து போதுமானதாக தான் தெரியுது. ஏன்னா இப்போ வந்து இந்த இடைவெளியால் 2 வளர்ச்சியுமே வந்து குறையல, நல்லாவே ரெண்டும் இப்போ வளர்ந்துட்டுருக்கு. இல்லை இதில் வந்து விற்பனையில் வந்து இன்னும் வந்து சில முன்னெடுப்புகள் வந்து நாங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. அதில் என்ன பண்ணணும்னா, இன்னும் வந்து நாங்கள் வந்து ஒரு போர்டு வந்து தகவல் இது வைக்கல. ஆனால் நிறைய பேர் கிட்டத்தட்ட எங்களுடைய ஃபார்மு வந்து ஒரு 500 பேர் வந்து தொடர்பில் இருக்காங்க. அவங்க எல்லாமே வாட்ஸ்அப்பில் வந்து இங்கே ஆர்கானிக்காக விளையிறதால தேடியே வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அது ஏன் நான் அந்த இதை கொண்டு வந்தோம்னா, எனக்கு இப்போ தான் வந்து அங்கக சான்று கொடுத்துருக்குறாங்க. வேளாண்மை துறை மூலிமா இயற்கை விவசாயம் நாங்கள் இயற்கையாக பண்ணுறோன்னு இந்த மண்ணெலாம் டெஸ்ட் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி ஒரு ஆய்வு பண்ணி எனக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட், ஒரு சான்று வழங்கியிருக்கிறாங்க. அங்கக சான்று வந்து வழங்கியிருக்கிறாங்க. அது வாங்கின பிறகு தான் நம்ம போர்டு வைக்கணும்னு, அது கொஞ்சம் லேட் ஆச்சு. அதெல்லாம் வந்துச்சுன்னா எங்களுக்கு வந்து டிமாண்டோடு தான் நாங்கள் கொடுக்க முடியும். நம்ம வந்து இங்கே என்ன விளைஞ்சாலும் ஒரு தேவைகள் அதிகமாக இருக்கும், நாங்கள் இங்கே உற்பத்தி வந்து கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு இது தான் வந்து கொண்டு வந்துருக்கோம். ஏன்னா நான் ஒரே பயிரை நான் பண்ணலை, ஒரே மரங்களை பண்ணலை, ஒரே பழங்களை பண்ணலை, ஊடுபயிர் உள்ளார ஒரே விஷயத்தை பண்ணலை. இது ஏன் நான் இந்த இதை சொல்ல வரேன்னா, இன்றைக்கி வந்து பரவலாக வந்து என்னென்னா, இன்றைக்கி இந்த பல்வேறு மரங்களாகட்டும் பழங்களாகட்டும் ஒரு இடத்துல விளையும் போது விவசாயிகளுக்கு வந்து விற்பனை வாய்ப்பும் ரொம்ப வந்து கஷ்டம் இல்லை. ஏன்னா அதை வந்து இது பண்ணிடலாம். நீங்கள் வந்து ஒரே கிராப்பை, ஒரே பயிரை வந்து ஒரே பழம், இப்போ நான் சாத்துக்குடி இருக்குது, எல்லாமே இருக்குது, ஒரே இந்த 2 ஏக்கர், இந்த 5 ஏக்கரில் 2 ஏக்கர் சாத்துக்குடி வச்சுருந்தா கூட அது நான் எடுத்துகிட்டு போய் எங்கே விற்கிறது, எங்கே விற்பனை பண்ணுறது, அது மதிப்பு கூட்டுறதா என்ன, நாங்கள் இன்னொரு இடத்துல எடுத்துக்கும் போது அது ஆர்கானிக்காக நான் ஆர்கானிக் ஒரு கேள்வி வரும். அதெல்லாம் இல்லாமல் இங்கே என்ன விளையுதோ வரவங்களே பயனாளிகளே வந்து பறிச்சிக்கலாம். அந்த உண்மைத்தன்மையோடு தான் நாங்கள் வந்து இதை உருவாக்கிட்டுருக்கோம். இதில் நாங்கள் இயல்பாகவே இன்னொரு விஷயம் என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா, இங்கே எந்த ஒரு பொருளுமே, எந்த ஒரு பழமுமே அது அழுகி போகட்டும் இல்லை விற்க முடியல அப்படின்றது இல்லை. இப்போ இந்த பழம் இருக்குது, இது வந்து மற்ற இதுக்கு உணவாகுது.
இப்போ இந்த கோழிகள் நிறைய இருக்குது, எங்களுக்கு நாட்டுக்கோழிகள் இருக்குது, இயல்பாகவே அது மேய்ஞ்சிட்ருக்கு. இதெல்லாம் தாண்டி இந்த பல்லுயிர் இருக்கு இல்லைங்க, இந்த பல்லுயிர்களுக்கு உணவாக எல்லாமும் வந்து கிடைக்கிது. எல்லாமும் எல்லாருக்குன்ற ஒரு ஒரு முன்னெடுப்பாக தான் நாங்கள் இங்கே எடுத்துகிட்ருக்கோம். இங்கே உற்பத்தி ஆகிறது நம்ம மனிதர்களை தாண்டி எல்லாத்துக்கும், அது பறவைகளாக இருக்கட்டும், நுண்ணுயிர்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமான ஒரு உருவாக்கம் தான் இந்த பண்ணை வந்து. எல்லாத்துக்குமான எல்லாம் எல்லாருக்கும் நம்ம வந்து இந்த தற்சார்பு வாழ்க்கை, நம்ம இந்த இந்த எல்லா உயிரினங்களையும் நம்ம ஒரு வாழ்வியல் சுழற்சியில் நம்ம ஒருங்கிணைச்சு நம்ம போடுறது தான் இந்த பண்ணையினுடைய நோக்கம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து ஸ்டார் ஃப்ரூட்டுன்னு ஒரு பழம். ஸ்டார் ஃப்ரூட்டுன்னா இப்போ வந்து இது வந்து நம்ம வந்து கொடைக்கானல் அந்த மாதிரி மலைப்பிரதேசத்தில் விளையக்கூடிய ஒரு பழம் தான் இது. இப்போ இது வந்து நமக்கு வந்து ஒரு 3-4 வருஷமாகவே காய்ப்புக்கு வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா நிறைய காய்க்கும். அதை கட் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஸ்டார் மாதிரி ஒரு இதாக இருக்கும். இது எல்லாமே வந்து ஒரு எனர்ஜி ஃப்ரூட். நமக்கான வந்து நம்ம ஒரு நீர் சத்து உள்ளக்கூடிய ஒரு பழம். இப்போ இந்த சம்மரில் வந்து இது நிறைய காய்க்கும். இது வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு பழமாக இது இருக்குது. இது வந்து இப்போ பரவலாக எல்லா இடத்துலையும் கிடைக்கிது. அதுவும் இந்த பகுதியில் வந்து இந்த பழம் வந்து நிறைய காய்ச்சிட்ருக்கு. நிறைய இது கூட நாங்கள் வந்து ஒரு கிலோ 100 ரூபான்னு கொடுக்குறோம். இப்போ எனக்கு 3-4 வருஷமாக ஒரு 5 மரம் இருக்குது. இந்த மரங்களுக்கு கூட தான் இது வச்சுருக்கிறேன். இது ஒரு கணிசமான ஒரு எங்களுக்கான ஒரு உபரியான ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய மரமாகவும் இருக்குது. இங்கே வரவங்களுக்கு இந்த மாதிரிலாம் இங்கே காய்க்குதா, இந்த மாதிரி பழம்லாம் இங்கே வருமா அப்படின்ற ஒரு முன்னெடுப்பும் கொண்டு போகிறோம். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த எல்லா செடியுமே நான் நர்சரியாக வச்சிட்ருக்கிறேன். இப்போ எல்லாமே இப்போ இங்கே என்னென்னலாம் பழம் இருக்கோ கிட்டத்தட்ட 60 வகையான பழம் இருக்குது. எனக்கு பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வருஷம் அவகோடா இருக்கும், ரம்புட்டான் இருக்கும், எல்லாமே தொடர்ந்து காய்ப்புக்கு வரும். ஒருத்தங்க ஒரு விவசாயி வராங்க, இல்லை ஒருத்தங்க வராங்க, அவங்க வந்து இங்கே என்ன பழம் வாங்குகிறாங்களோ அந்த செடியும் என்னால் இங்கே கொடுக்க முடியும். அதனால் வந்து ஒரு பழமும் இருக்கும், இப்போ அவகோடா பழமும் இருக்கும், செடியும் இருக்கும். அது மாதிரி இந்த ஸ்டார் ஃப்ரூட்டு செடியும் இருக்குது, பழமும் இருக்குது. இது வந்து ஒரு உபரியான வருமானம். எல்லாமும் ஒரே இடத்துல நம்மளால் கொண்டு வர முடியுமான்றதுக்கு இது காய்ச்சிட்ருக்கு. அப்போ எல்லாமே இங்கே வருது. அந்த வகையில் இது ஒரு சிறந்த பழம். இந்த பண்ணையில் பார்த்திங்கன்னா மொத்தத்துக்கு பார்த்திங்கன்னா தேக்கு மரம் வந்து ஒரு 800 தேக்கு மரம் போல் இருக்குது. டிம்பர் மரத்தில் வந்து முதன்மையான மரம் தேக்கு. என்னை பொறுத்த வரைக்குமே நம்ம நாட்டு தேக்கு தான் அவ்வளோ சிறந்ததுன்னு அதுக்கு முதலிடம் கொடுத்துருக்குறேன். அடுத்த வரிசையில் பார்த்திங்கன்னா செம்மரம் இருக்குது. செம்மரம் வந்து ஒரு 300 செம்மரம் இருக்குது. பலாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம முக்கியமான வந்து பலாமரம் வந்து 2 வழியில் நமக்கு வந்து லாபம் கொடுக்குது. ஒவ்வொரு வருஷமும் அதனுடைய மகசூல் பழம் மூலியமாக அந்த மரத்துலேருந்து ஒரு வருமானம் கொடுக்குது. அப்போ வந்து பலா மரத்தில் ஒரு வருமானம் கொடுக்கும்போது நாளைக்கு பலாமரம் ஒரு 30 வருஷம் இருந்தால் அதனுடைய மதிப்பு வந்து எங்கேயே போயிடும். அப்போ வந்து அந்த பலாமரம் பார்த்திங்கன்னா ஒரு 300 பலாமரம் எங்கள்கிட்ட இருக்குது. இதில் வந்து நிறைய ரகம் இருக்குது. பலாவில் ஒவ்வொன்றும் நாட்டு ரகங்கள் நிறைய இருக்குது, நிறைய காய்க்கும். ஒவ்வொரு வருஷத்துக்கும் அது ஒரு வருமானம் கொடுக்குது. அடுத்த வரிசையில் பார்த்திங்கன்னா மகோகனி ஒரு 100 மரம் இருக்குது. நம்ம மண்ணோட மரம் வேங்க மரம் பெரிய மரமாக இருக்குது. வேங்க மரம் என்னால் கட்டியே பிடிக்க முடியல. ஒரு 16 வருஷத்தில் வந்து ஒரு மரத்தை என்னால் அணைச்சி பிடிக்க முடியல. அவ்வளோ பெரிய வேங்க மரம் இருக்குது, அவ்வளோ பெரிய மகோகனி இருக்குது. இது எல்லாமே இவ்வளோ ஒரு குறுகிய காலத்தில் ரொம்ப வருஷம் எடுத்துக்காமல் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறது காரணம் என்னென்னா, நான் ஒவ்வொரு நாளும் நான் வைக்கிற மரத்தை நான் என்னுடைய காலத்தில் நான் வெட்ட மாட்டேன்றது தான் அந்த மரமும் உணருது அதை. அதனால் மரம் நல்லாவே வளருது. இது வந்து வேங்க மரம் ஒரு 100 மரம் இருக்குது. இதை தாண்டி என்னென்னு பார்த்திங்கன்னா கருங்காலி இருக்குது, செங்காலி இருக்குது, மஞ்சக்கடம்பு இருக்குது, வெண்கடம்பு இருக்குது. இந்த மாதிரி வரிசையில் பார்த்திங்கன்னா ஒரு 100 மரத்துக்கு மேலே கலப்பு மரங்கள் இருக்குது. இதுதான் வந்து நான் உருவாக்கிற மரம் வந்து நிறைய மரங்கள் இருக்குது. இந்த மாதிரி வந்து நிறைய வந்து கலப்பு மரங்கள் வந்து ஒரு சில மரங்கள் வந்து எல்லா மரம் அகர் கூட இங்கே நான் வச்சுருக்கிறேன். இந்த 5.5 ஏக்கரில் பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்தமாக கணக்கு பண்ணோம்னா கிட்டத்தட்ட 1800 மரங்களுக்கு மேலே இருக்குது. 1800 2000 மரங்கள் கிட்டத்தட்ட இருக்குது. இப்போ நான் ஆரம்பிக்கும்போது பார்த்திங்கன்னா இடைவெளியில் 2007 ஆரம்பித்தேன். நான் வந்து ஒரே சமயத்தில் எல்லா மரத்தையும் இது உள்ளார கொண்டு வரல. வந்து இடைவெளி வந்து அப்போ முந்திரி வந்து பிரதான பயிராக உள்ளார இருந்துச்சு. அதுக்கு இடையில மரம் கொண்டு வந்தேன். அப்போ பல்வேறு வருஷம் நான் மரம் வச்சிட்ருக்கேன். என்கிட்ட வந்து 2007 வச்ச மரம் இருக்குது. இந்த போன வருஷம் வரைக்கும் 2025 வரைக்கும் வச்ச மரமும் இருக்குது. அப்போ வந்து தொடர்ந்து வச்சுட்டே இருக்கேன். இந்த பெரிய மரங்கள் பார்த்திங்கன்னா ஃபுல் பண்ணிட்டேன். பெரிய மரங்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1800 2000 மரம் வந்து நான் 2020க்குள்ளேயே ஃபுல் பண்ணிட்டேன்.
ஒரு டிம்பர் மரம் ஃபுல்லாமே 2020 வரலைக்கும் இருக்கும். அந்த 2020 வரலைக்கும் எப்படி சொல்கிறேன்னா, அடுத்தடுத்து பேட்சாக வச்சுட்டே இருக்கேன். அப்போ பார்க்கும்போது வளர்ச்சி நல்லா இருந்துச்சு எனக்கு. ஒரு உயரமான மரம் இருக்கும். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா, எங்கள் பக்கத்துலேயே வந்து மஞ்சள் கடம்பு இருக்கும். 2 சேர்ந்த மாதிரி இருக்கும். ஆனால் இது வளரும், அது வளரும். அந்த ஒரு இது எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னா, இப்போ மலையில் பார்த்தோம்னா எல்லா மரமும் தடி மரமாக இருக்கும். அப்போ எல்லாமே நல்லா நல்ல செழிப்பாகவும் இருக்கும். அப்போ இடைவெளி வந்து ஒரு பொருட்டே இல்லை. இடைவெளி வந்து மரம் உயரக போயிடுது. மரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட என்கிட்ட பார்த்திங்கன்னா 40 அடி 50 அடி உயரக்கும் மரம் இருக்கும். நான் போக ஆரம்பிக்கும் போது தான் அடுத்த கட்டம் இது என்ன செய்யலாம், அதுதான் வந்து நம்ம இந்த கொரோனாவை நான் ஒரு முக்கியமான ஒரு இதாக எடுத்துக்கிட்டேன். ஏன் எடுத்துக்கிட்டேன்னா, இப்போ இந்த மரங்கள் மட்டும்தான் நம்ம வைக்கிறோம். இந்த மரங்களால் எங்கள் குடும்பத்துக்கான வாழ்வாதாரம் என்ன, எங்களுக்கான வருமானம் என்ன? அப்போ ஒரு வருமானம் இல்லாத ஒரு விவசாயி வெறும் நான் மரம் மட்டும் 2000 மரம் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இது வந்து என்னுடைய வாழ்வாதாரமும் பாதிக்கும். நான் ஒன்று அந்த மரத்தை வெட்டணும். இப்போ விவசாயிகள் அதான் பண்ணிகிட்ருக்குறாங்க. மரம் வைக்கிறாங்க, ஒரு 10 வருஷம் 5 வருஷத்துலேயே அது வெட்டுறாங்க. அது எவ்வளோ ரூபாய்க்கு போகுன்றது இது இல்லை. ஏன்னா அவங்களுடைய வாழ்வாதாரம் அப்படி இருக்குது. அப்போ இந்த மரம் வந்து நம்ம வெட்டக்கூடாது. வெட்டக்கூடாதுன்னா எவ்வளோ வருஷத்துக்கு வெட்டக்கூடாது? என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 40 வருஷம் 35 வருஷம் 50 வருஷம் கூட வெட்டக்கூடாது. அப்போ இந்த மரத்தை வெட்டக்கூடாதுன்னா அந்த குடும்பம் அந்த வருமானத்துக்கு என்ன பண்ணணும், அதில் என்ன எடுக்கலாம்? இப்போ எனக்கு பலாவில் ஒரு வருமானம் வருது. இப்போ தேக்கில் வந்து வருமானம் எடுக்க முடியாது. மற்ற மரத்தில் வெட்டினால் மட்டும்தான் வருமானம். அப்போ மரத்தையும் வெட்டக்கூடாது. அந்த இதில் யோசிக்கும் போது தான் இந்த 2019க்கு பிற்பாடு தான் இது உணவு காடுகள்னு ஒரு விஷயத்தை கையில் எடுத்தேன். அப்போ இந்த மரம் மட்டும் இல்லாமல் உணவு காடுகள், முந்திரியை எடுத்துடுறேன். முந்திரியை வந்து டோட்டலாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முந்திரி எடுத்துடுறேன். அப்போ இந்த உணவு காடுகள் பார்க்கும்போது நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சோன்னா, புதுக்கோட்டையில் வந்து கிட்டத்தட்ட இப்போ 15-20 வருஷத்துக்கு முன்னாலே சமவெளியில் மிளகு கொண்டு வந்தாங்க ஒவ்வொரு மரத்துலேயும். அந்த இதெல்லாம் அங்கெல்லாம் போய் பார்த்தேன், நேரடியாக போய் பயிற்சி எடுத்துக்கிட்டேன். அப்போ வந்து பார்த்து தான் வந்து ஒவ்வொரு மரத்துலேயும் தேக்காக இருக்கட்டும், மககோனியாக இருக்கட்டும், வேங்கையாக இருக்கட்டும், எல்லா மரத்துலேயும் ஒரு மிளகு கொடி வைக்கணும்னு வைக்க ஆரம்பித்தேன். அது வந்து எனக்கு நல்ல வருமானம் கொடுக்க ஆரம்பிச்சிது. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த 5.5 ஏக்கரில் இந்த பழ மரங்கிறது நான் உள்ளார போகும்போது கிட்டத்தட்ட 50 வகையான பழங்கள் இங்கே இருக்குது. இந்த 2019-20 ஆரம்பித்து வச்சிகிட்டே இருக்கேன். நிறைய இப்போ மலை பிரதேசம்லாம் என்னென்னலாம் விளையும், என்னென்ன பழம் விளையும் அப்படின்ற வரிசையில் பார்த்திங்கன்னா, இப்போ எங்களுக்கு வந்து மகசூல் கொடுத்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா, பலா வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமாக ஒரு நிரந்தர வருமானத்தை எங்களுக்கு கொடுத்துட்ருக்கு. ஒரு 200 பலாமரம் வந்து இப்போ காய்ப்பில் இருக்குது. பலாமரம் வந்து ஒரு நல்ல வருமானத்தை எனக்கு கொடுக்குது. அடுத்தடுத்து இதில் வந்து நான் பயணிக்கிறதுக்கான ஒரு வருமானத்தை வந்து இன்றைக்கி வந்து பலா கொடுத்துட்ருக்கு. அதுக்கு அடுத்த வரிசையில் பார்த்திங்கன்னா, இப்போ வந்து இந்த அண்ணாச்சி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2000 செடிக்கு மேலே இங்கே இருக்குது. அது வந்து ஒரு 2 வருஷமாக ஒரு நல்ல வருமானத்தை கொடுத்துட்ருக்கு. அதுலேயே பார்த்திங்கன்னா மா வந்து கிட்டத்தட்ட 25 ரகம் 30 ரகம் நம்மகிட்ட மா இருக்குது. அதில் ஒரு 5-6 ரகம் வந்து காய்ச்சிட்ருக்கு. அது வந்து ஒரு மகசூலை கொடுக்குது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா வாழையில் ஒரு 5 வகையான வாழை இருக்குது. அது மாதிரி சப்போட்டா இருக்குது. இந்த பன்னீர் பழம் சொல்கிறோம்ல, இன்றைக்கி பரவலாக எல்லா இடத்துலையுமே அது வாங்கக்கூடிய சக்தி நிறைய கிடைக்கிது. ஏன்னா அது வந்து அதாவது எனர்ஜி ஃப்ரூட்டுன்ற வரிசையில் வந்து நல்ல ஒரு பழம் அது. அந்த வாட்டர் ஆப்பிள் வந்து கிட்டத்தட்ட 7 ரகம் நம்மகிட்ட இருக்குது. அது நிறைய காய்க்குது. அந்த வரிசையில் அது ஒரு வருமானத்தை கொடுக்குது. ஸ்டார் ஃப்ரூட்டு வந்து ஒரு எனர்ஜி ஃப்ரூட்டு. அது இங்கே நிறைய இந்த சூழலால் இந்த எல்லா மரமும் வந்திருக்கு. இந்த வரிசையில் நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது பேரே கேள்விப்பட்டாத பழம்லாம் இங்கே இருக்குது. இது இருக்குது, பராபா இருக்குது, சூரினாம் செடின்னு ஒரு செடி இருக்குது. அவ்வளோ இனிப்பாக இருக்கும். இந்த மண்ணில் இந்த பழம்லாம் கூட வருதா? இப்போ அவகோடா அடுத்த வருஷம் எனக்கு காய்ப்புக்கு வரும். இந்த மாதிரி வரிசையில் வந்து இப்போ ஒரு 7-8 ரகம் வந்து எனக்கு வந்து பழம் கொடுத்துட்ருக்கு. கொய்யா கொடுக்குது, சப்போட்டா கொடுக்குது, மா கொடுக்குது. இந்த வரிசையில் பார்த்திங்கன்னா இது ஒரு கணிசமான வருமானத்தை கொடுக்குது. இது எல்லாமே இன்னொரு முக்கியமான விஷயம் நான் பகிர்ந்துக்கிறது என்னன்னா, ஒரு விவசாயி தான் உற்பத்தி செய்கிற பொருளை ஒன்றும் மதிப்பு கூட்டி பண்ணணும், இல்லைனா வெளியே ஒரு இடத்துக்கு கொண்டு போய் தான் விற்கணும். இப்போ எனக்கு வந்து இறைவனாக என்னென்னா, இந்த பண்ணை வந்து பார்த்திங்கன்னா SH 140 கும்பகோணம் ஜெயங்கொண்டம் டு விருத்தாச்சலம் மெயின் ரோடு ஓரமாக தான் இந்த பண்ணை இருக்குது. இப்போ இங்கே விளையிற பொருளை வந்து நான் எந்த விதமான மதிப்பு கூட்டவும் தேவையில்லை. நிறைய விவசாயிகள் வந்து நேரடியாக வராங்க, நிறைய பயனாளிகள் வந்து நேரடியாக வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அவங்களுக்கும் சந்தோஷம், எங்களுக்கும் சந்தோஷம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, அவங்களே வந்து கூட பறிச்சிக்கலாம். அந்த மாதிரி ஒரு இதை கொடுத்துருக்கு. ஏன்னா அப்போ தான் அந்த உணர்வுபூர்வமாக அவங்களுக்கும் இந்த மரங்கள் மேலே, இந்த பழம் மேலே ஒரு ஈடுபாடு வரும்.
ஒரு நல்ல பொருளை நம்ம வாங்குகிறோம், அதுக்கான ஒரு விலை கொடுக்குறோம். இந்த மாற்றம் வரணுன்னு தான் அந்த பயனாளிகள் வந்து நேராகவே இந்த தோட்டத்தில் வந்து வாங்கிக்கலாம். அந்த இதுவும் ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த வரிசையில் நம்ம அடுத்தடுத்து வந்து வேறு மாதிரி இதை கொண்டு போகிறேன். இன்னும் எனக்கு வந்து இன்னும் ஒரு 2 வருஷம் பார்த்தீங்கன்னா, இப்போ சாத்துக்குடி இந்த வருஷம் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. சாத்துக்குடியில் ஒரு 2, 3 ரகம் இருக்குது. அப்போ நான் இதில் என்ன மற்ற விவசாயிகளுக்கும் பொதுவான என்ன சொல்ல வரேன்னா, நான் ஒரே பயிரை பண்ணலை இங்கே. அதுதான் நான் இங்கே கையில் எடுத்துக்கிறது. இங்கே வந்து ஒரே இப்போ சாத்துக்குடி ஒரு 2 ஏக்கர் இருக்கும். இந்த மாதிரி இல்லாமல் எல்லாமும் கலப்பாக கொண்டு வந்துருங்க. எல்லா இடத்துலையும் விளையக்கூடிய ஒரு பழங்களை ஒரு இடத்துல நம்ம கொண்டு வர முடியுமா? இது எங்கே நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா, கேரளாவில் தெரிஞ்சுக்கிட்டேன். கேரளாவில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு 10 வகையான மரமாவது இருக்கும். வருஷம் ஃபுல்லாக அவங்களுக்கு அதிலேருந்து பழம் எடுத்துப்பாங்க. எந்த ரசாயனமும் இல்லை. இன்றைக்கி கேரளா வந்து அவங்க இந்தளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு காரணம் அவங்க சாப்பிட்ற உணவு. நான் வந்து இந்த இயற்கை விவசாயத்தை, இந்த மரங்களை முன்னெடுத்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம், எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஒவ்வொரு மனுஷனுக்கு பின்னாடி ஒரு வெற்றிக்கு, ஒவ்வொரு தனி மனிதனின் வெற்றிக்கு பின்னாடி யாரோ ஒருத்தருக்கு இருப்பாங்க. ஒரு பெண்ணுன்னு சொல்லுவாங்கள்ல, யார் வேணாலும் இருக்கட்டும். இன்றைக்கி நான் இந்த வெற்றிக்கு ஆரம்ப புள்ளியாக இருந்தது பார்த்திங்கன்னா, மாபெரும் மேதை ஐயா ஜிடி நாயுடு ஐயார் அவர்கள் தான் நான் வந்து ஒரு மாடலாக எடுத்துகிட்ருக்குறேன். நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் சின்ன வயசில் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் அடிக்கடி போவேன். அவர் மாமேதை ஜிடி நாயுடு ஐயாவை சந்திக்கக்கூடிய எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இன்றைக்கி இண்டஸ்ட்ரியலாக இருக்கட்டும், மற்ற தொழிலாக இருக்கட்டும், விவசாயமாக இருக்கட்டும், இந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றம் அடைஞ்சதுக்கு ஒரு மூலாதாரம், ஒரு ஆரம்பமாக இருந்தது அவர் தான். அந்த இது என் மனசில் இருந்துகிட்டே இருந்தது. அந்த ஒரு தாக்கம் தான் நான் 2007 வந்து இந்த மரங்களை நோக்கி வந்தேன். இந்த மரங்கள் வந்து எல்லாமே நீண்ட கால பயிர்கள். இதை தாண்டி கிட்டத்தட்ட இதில் மஞ்சள் இருக்குது, பாக்கு இருக்குது. இந்த மாதிரி ஒரு அடுக்குமுறை விவசாயம்னு நம்ம சொல்லுவோம் இல்லை. ஒரே பயிரை செய்யாமல் பல்வேறு பயிர்கள், பல்வேறு மரங்கள். இப்போ இந்த மரங்களில் வெறும் தனி மரமாக தோப்பாக இல்லாமல் பல்வேறு பழங்களை வந்து இதில் கொண்டு வந்திருக்கோம். ஒவ்வொன்றும் எங்களுக்கு காய்ப்பு வந்துட்டுருக்கு. அப்போ வருஷம் ஃபுல்லாக ஒரு நிரந்தரமான வருமானம் கிடைக்கும். அதாவது மரத்துலேருந்து வருமானம், மரத்துக்கு கீழே பழமரங்கள்லேருந்து வருமானம், பூமியிலேருந்து வருமானம், அது கிழங்கு வகைகள் நிறைய இருக்குது. இந்த மாதிரி ஒரு அடுக்குமுறை விவசாயத்தை தான் வந்து இது நான் முன்னெடுத்துருக்கிறேன். இது நான் மற்ற விவசாயிகளும் வந்து என்ன செய்யலான்னா, இந்த மாதிரி ஒரு முறை. அப்போ வந்து நம்ம ஒரு இந்த 5.5 ஏக்கரில் பார்த்திங்கன்னா எல்லாமும் எல்லா இடத்துலையும் எல்லாமும் இருக்கும். இதில் இன்னொன்று என்னென்னா, நாட்டுக்கோழி இருக்குது. ஒரு 100-200 கோழி இருக்குது. அதுக்கான தீவனங்கள் வந்து நாங்கள் பெருசாக இந்த அளவுக்கும் வாங்கி கொடுக்கறதில்ல. இயல்பாக இந்த மண்ணில் மேய்ஞ்சிக்குது. இந்த மண்ணில் இருக்கிற அவ்வளோ புழு பூச்சிகள் இருக்குது. அதுக்கு ஒரு உணவாக அதுக்கும் உணவு கிடைக்குது. அதனுடைய கழிவுகளும் திரும்ப இங்கே இந்த மண்ணுக்கு உரமாக கிடச்சிட்ருக்கு. அந்த மாதிரி வந்து எல்லாமும் ஒரே இடத்துல இருக்கணும். எந்த விதமான, அதாவது என்ன சொல்கிறது, எந்த விதமான ஒரு வெளியிலேருந்து இதுக்கான ஊட்டம் கொடுக்கறதுக்கு தேவையே இல்லாமல் போயிடுச்சு. இது மழை பெஞ்சால் போதும், மழை இல்லைன்னா தண்ணி வைக்கிறோம், அவ்வளோதான். வேறு எந்த ஒரு இடுபொருளுமே இதில் வந்து கொடுக்க தேவையில்லை. அப்போ அந்தளவுக்கு எல்லாமும் இப்போ செழிப்பாகவும் இருக்குது. இப்போ எனக்கு இன்னும் ஒரு 3 வருஷத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு 70 வகையான பழங்கள் இங்கே விளைய வைக்க முடியும். எல்லாமே ஒவ்வொன்றா காய்ப்பு வந்துருக்கு. இப்போ ஒரு 15 வகை வந்திருக்கு. அப்போ அந்த வரிசையில் பார்க்கும்போது இது எல்லாமே ஒரு இடத்துல காய்க்கும் போது எங்களுக்கு வந்து நிரந்தரமாக தினம் ஒரு வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இயக்குமுறை விவசாயத்தில் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, தின வருமானம், வார வருமானம், மாத வருமானம், லாங் டைம் வருமானம். இப்போ இது எல்லாமே இங்கே இருக்குது. இப்போ மாத வருமானம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்களுக்கு வந்து கோழியிலேருந்து டெய்லி முட்டை கிடைக்குது. கோழியை கொடுத்தோம்னா ஒவ்வொரு நம்ம என்ன தேவையோ அதுலேருந்து ஒரு வருமானம். இப்போ மற்றபடி பார்த்திங்கன்னா மாத வருமானம்னு நம்ம அந்த அடிப்படையில் போகணும்னா ஒவ்வொரு சீசன்லையும் ஒரே சீசனில் எல்லா பழமும் இருக்காது. ஒவ்வொரு சீசன்லேயும் அந்தந்த மாதத்தில் ஓரளவு பழம் இருக்குது. அது ஒரு வருமானம் கொடுக்கும். அதாவது வருஷம் ஃபுல்லாக அது தின வருமானமாக இருக்கட்டும், வார வருமானம் இருக்கட்டும், மாத வருமானம் இருக்கட்டும், ஒரு வருஷத்துக்கு ஒரு தரம் வருமானம் இருக்கட்டும். ஒரு விவசாயிக்கு இப்போ என்னை பொறுத்தவரைக்கும் என்னென்னா, இப்போ நான் வந்து மரம் 2007 ஆரம்பித்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 18-19 வருஷம் ஆயிடுச்சு. இந்த மரம் வந்து அது 30 வருஷமோ 40 வருஷமோ என்னை பொறுத்தவரைக்கும் மரம் வெட்ட போடுறதில்ல. அப்போ இதுக்கு வருமானம் தொடர்ந்து வந்து வருமானம், இந்த ஊடுபயிராக இருக்கிற வருமானமே வந்து எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு போதுமானதாக கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போது இந்த மரம் இருக்கட்டுமே, ஒரு 50 வருஷம் கூட இருக்கட்டுமே. நான் சொல்லிக்கிறது தான், மரம் வந்து நமக்கானது இல்லை, நம்ம சந்ததிகளாக விட்டுட்டு போகிறது மரங்களாக இருக்கட்டும்,
இதுதான் வந்து இன்றைக்கி ஈசா வந்து சர்க்குரு வந்து ஒரு அவதாரம். இன்றைக்கி அவங்கெல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்கன்னா கோடிக்கணக்கான மரங்களை உருவாக்கியிருக்காங்க. யாருக்காக உருவாக்கியிருக்காங்க? இந்த மக்களுக்காக உருவாக்கியிருக்காங்க. இந்த மண்ணை வளமாக்கியிருக்கிறாங்க. இந்த மண் என்னென்னா நம்ம இறந்தால் கூட இந்த மண் சாப்பிட்டுடும். மண் எல்லாத்தையும் மக்கக்கூடிய எல்லாத்தையும் சாப்பிடக்கூடிய சக்தி மண்ணுக்கு இருக்குது. அந்த மண் இன்னொன்று செய்யுது, நீ எந்த ஒரு விதையை போட்டாலுமே அதுக்கு உயிர் கொடுக்குற சக்தியும் மண்ணுக்கு இருக்குது. அப்போ இந்த மண்ணை மதிப்புமே மண்ணை உயிருள்ள மண்ணாக மாற்றும். இன்றைக்கி எல்லா மண்ணும் வந்து மலடாயிடுச்சு. அப்போ இது இந்த ஒரு முன்னெடுப்பு ஈசா வந்து ஒரு பெரிய ஒரு சாதனை இல்லை. இந்த உலகத்தில் இந்த பசுமை, இந்த மரங்களை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த விஷயம் என்னை ரொம்ப எனக்கு ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்கு. இது மற்ற விவசாயிகளும் என்னென்னா, மரன்றது மரம் இருந்தால் தான் மனுஷன் இருக்கலாம். அதாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, மனுஷன் இல்லைன்னா கூட மரம் இருக்கும், ஆனால் மரம் இல்லைன்னா மனுஷன் இருக்க முடியாது. அப்படி ஒரு தாட் வரும். அதுக்கான முன்னெடுப்பு தான் இது எல்லாமும். இப்போ இதில் நான் என்னுடைய சொந்த அனுபவத்தை ஒன்று சொல்கிறேன். எனக்கு நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, எனக்கு ஹார்ட் பெயின் எனக்கு ஒரு ஆப்ரேஷன்லாம் பண்ணணுன்னாங்க. நீங்கள் கடைசி வரலைக்கும் மருந்து எடுத்துக்கணுன்னாங்க. நான் இந்த தோட்டத்தில் மரம் வைக்க ஆரம்பித்ததுலேருந்து இன்னைய வரலைக்கும் ஒரு மருந்து மாத்திரை கூட சாப்பிடல. இந்த ஆரோக்கியம் இங்கே இருக்கிற இந்த காற்றாலையும் இந்த மண்ணாலையும் இங்கே விளையிற பழத்தாலையும் எனக்கு கிடைக்கிறதா அந்த சக்தி இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துட்ருக்கு. அதனால் எனக்கு எந்த விதமான ஒரு நாளைக்கு நான் 10 மணி நேரம் இதில் வேலை செய்கிறேன். அப்போ எனக்கு எந்த விதமான தொய்வோ சோர்வோ இல்லை. இந்த சக்தி எனக்கு யார் கொடுக்குறா? இந்த பிரபஞ்சம் கொடுக்குது, இந்த மரங்கள் கொடுக்குது. இந்த ஆரோக்கியம் இதில் நம்ம சாப்பிட்ற உணவில் தான் ஆரோக்கியம் இருக்குது. அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம இதை நேசிக்கலாமே. அதுதான் இங்கே நடந்துகிட்ருக்கு. இந்த இதில் இன்னொன்று தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இன்றைக்கி பழங்களை நோக்கி எல்லாமும் போயிட்டுருக்கோம். அதில் தான் ஆரோக்கியம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அது தப்பும் இல்லை. ஆனால் பழங்கள் அறுவடை பண்ண பிறகும் மருந்தடிச்சு தான் நமக்கு கிடைக்கிது. இங்கே பார்க்கும்போது இங்கே வாங்கி சாப்பிட்றவங்க அவ்வளோ சுவையாகவும் இருக்குது, அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது, கெட்டு போகிறதில்ல. நீங்கள் பறித்தா கழுவ வேணாம், எதுவும் பண்ண வேணாம், அப்படியே சாப்பிட்லாம். அந்த மாதிரி ஒரு இதை கிடைக்கிறது எல்லாருமே தேடலில் இருக்கிறாங்க. நாங்கள் இன்னும் நிறைய ஒரு டிமாண்டோடு தான் இங்கே விளையிற பழத்தை கொடுத்துட்ருக்குறோம். நிறைய பேர் எங்கள்கிட்ட இன்னும் நிறைய பேர் தொடர்பில் வருவாங்க. அதெல்லாம் இந்த பதிவு மூலியமாக இந்த மாதிரி ஒரு என்னை இந்த ஈசா என்னை அடையாளப்படுத்திட்டுருக்கு. என்னை அடையாளப்படுத்திருக்கிறது இந்த மரங்கள். இந்த மரங்களால் நிறைய தொடர்பு இருக்குது. நிறைய பேர் வராங்க, இயற்கையாக இங்கே விளையிற பழத்தை வாங்கிட்டு போகிறாங்க, அவங்க சாப்பிட்றாங்க, அவங்கள்ட்டையும் ஆரோக்கியத்தை உணர்கிறாங்க, இதனுடைய ருசியை உணர்கிறாங்க. அதனால் இது ஒரு ரொம்ப நீங்கள் நேச்சுரலாக ஒரு பொருள் என்ன கிடைக்குமோ, நம்ம ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நினச்சி பாருங்கள். அன்றைக்கி மருந்து இல்லை, உரம் இல்லை, அன்றைக்கி எப்படி ஒரு விளைபொருள் இருந்துச்சோ அதே தான் இதுவும். நம்ம மீட்டு எடுத்துருக்கோம், இயற்கையை மீட்டு எடுத்துருக்குறோம். அதில் எல்லாரோட பங்கு இருக்குது. அதில் என்னுடைய சிறு பங்கு என்னன்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு நான் இன்னொரு விஷயத்தை பகிர்ந்துக்கணும். நான் என்னென்னா, இப்போ இதில் திருச்சி எஸ்ஆர்எம்மில் ஒரு நிகழ்ச்சி நடத்துனாங்க ஈசா. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, மழைநீர் பற்றி பேசினாங்க. மழைநீர் நம்ம உயிர்நீர், மழைநீர். அந்த ஒரு நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா, எப்போவுமே பார்த்திங்கன்னா ஈசாவில் எந்த ஒரு நிகழ்ச்சி நடத்தினாலும் அவ்வளோ பேர் ஆர்வமாக வராங்க. அவங்க எத்தனை பேர் அதை செஞ்சுருக்காங்க என்னன்றதை தாண்டி அன்றைக்கி அந்த நிகழ்ச்சி 5 மணிக்கு முடியுது. 5 மணி வரலைக்கும் யாருமே போகலை. அந்த ஒரு மழைநீர் ஒரு சாதாரண கூரை வீட்டில் கூட நம்ம மழைநீரை சேமிக்க முடியும். அந்த மழைநீரை அவ்வளோ ஒரு வருஷத்துக்கு தேவையான மழைநீரை நம்மளால் சேமிக்க முடியும். இது ஒரு நல்ல விழிப்புணர்வான ஒரு நிகழ்ச்சி. அன்றைக்கி பேசும்போது நான் ரொம்ப மதிக்கிற மரியாதைக்குரிய தமிழ்மாறன் ஐயா என்ன சொன்னாங்கன்னா, ஒவ்வொரு கிராமத்துலேயும் இயற்கை விவசாயம் வரணும், ஒரு முன்னோடி விவசாயி இருக்கணும், மரங்கள் இருக்கணும், அந்த ஒரு இதை சொன்னாங்க. அந்த கருத்து ரொம்ப வரவேற்கிறேன். ஏன்னா இந்த தோட்டமும் ஒரு மாடலாக எடுத்துக்கோங்க. நிறைய விவசாயிகளை ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒரு விவசாயி இந்த மாதிரி ஒரு தோட்டம் இருந்தால் அவங்க 10 விவசாயி செய்வாங்க. இந்த தமிழ்நாடு பூரா மாறணுன்னா கிட்டத்தட்ட 12,000க்கு மேலே வில்லேஜ் பஞ்சாயத்து இருக்குது. நான் ஏற்கனவே 15 வருஷம் ஊராட்சி மன்ற தலைவராக ஒரு பணியில் இருந்தேன். அந்த பணி கூட சிறப்பாக தான் செஞ்சேன். இந்த எல்லா பஞ்சாயத்துலேயும் எல்லா கிராமத்துலேயும் ஈசா முன்னெடுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு மாடலை உருவாக்குங்க. ஒவ்வொரு பஞ்சாயத்துலேயும் ஒரு மாடலை உருவாக்குங்க. இந்த மாதிரி உணவு காடுகள், இந்த மாதிரி மரம் இருக்கணும், பழம் இருக்கணும், எல்லாமும் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு உணவு காடலை உருவாக்குனா இந்த இயற்கை விவசாயத்தை
எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்க முடியும். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இப்போ மழை பெய்யுது. இப்போ இது வந்து பரவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, மழை பெய்கிற மழை அங்கே தேங்குறதில்ல, வெளியில் போயிடுது. நிறைய விவசாய நிலத்தில் அது ஒன்று பண்ணி அது அந்த மாதிரி தான் நடக்குது. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா இந்த மழை நீர் வந்து ஒரு சொட்டு கூட வெளியில் போகாது. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, இங்கே இவ்வளோ மரம் இருக்குது. ஒரு 1500க்கும் மேற்பட்ட இந்த 5.5 ஏக்கரில் டிம்பர் மரங்கள் இருக்குது. அந்த பழ மரங்கள் எல்லாம் கேட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3000 மரங்கள் கிட்டத்தட்ட இருக்குது. இந்த மரங்கள் வந்து எல்லா வேர்களும் கீழே பார்த்திங்கன்னா வேர்களாகவே இருக்கும். எல்லா மரத்தோட வேர்களும் பின்னி பிணைஞ்சிருக்கு. இந்த சுவைக்கு அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இந்த தண்ணியை வந்து மழை பெஞ்சால் எல்லா தண்ணியும் இந்த வேர்கள் மூலயமா கிரகிச்சிக்குது. இதை தாண்டி இங்கே கரையான் அவ்வளோ இருக்குது. கரையான் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு தண்ணியை 30 அடி ஆழத்துக்கு கூட கொண்டு போக முடியும். அதனுடைய சக்தி அந்த மாதிரி சக்தி இருக்குது. நிறைய இந்த நிலம் பூரா கரையான் இருக்குது. அப்போ இதுங்களும் இந்த தண்ணியை வந்து கீழே கொண்டு போயிடுறாங்க. அதனால் தண்ணி மழைநீர் நிலைநிறுத்தப்படுது. அது ஒரு முக்கியமான விஷயம். இன்றைக்கி இதில் மழைநீரை நம்ம சேமிக்கணும்னு சொல்கிறோம். அவங்கவுங்க நம்ம வீடாக இருக்கட்டும், நம்ம குடிநீருக்காக சேமிப்போம். நிலமாக இருக்கட்டும், நம்ம நிலத்தை விட்டு மழைநீர் எட்ட போகக்கூடாது. அப்படி பண்ணால் வந்து நம்ம வந்து இந்த முழுமையாக நம்ம வந்து இந்த இயற்கை விவசாயத்தை கொண்டு போகிறதுக்கு ஒரு சரியான ஒரு இதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.